உத்தரவு வழங்கலாம். திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்க ஐயா. தாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறைச் செம்பொருள். வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே. சிவாதிச்சிட்டம் நால்வர் துதிவாடி ஆரம்பிக்கலாங்க சாமி. திருச்சிற்றம்பலம். தாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவும் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஒளியத்தோன்று கொடுத்த புகழியத்தோன்களன் போற்றி. ஆதி விசை கல்மிதப்பு அனைந்த பிரான் அறிவோக்கி. வாழி திருநாவது வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிவர் திருவாதூரம் திருத்தாளும் போற்றி. திருவாத உங்கள் திருத்தாளு போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவடி வணக்கம் ஐயா. நலமான திருவடி வணக்கம் சாமி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட திருவருளையும் அடியே மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குடும்பிக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவள்ளி தாமரைகளை அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதன் என்பா துன்ப பரமானந்த சோதியில் இரண்டற்று. துன்று பரமானந்த சோதியில் இரண்டற்று நின்றுவிட என்னை இருத்துவார். அன்று கமலனே காந்தரிய கண்முதல் கூடல் அமலனே. சொக்கநாதா 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 சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசக சிந்தனையில போற்றி திருகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாம் பார்க்கக்கூடிய அந்த வரி என்பது போன முறை நம்ம குற்றாலத்து எம் கூத்தா போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்த்து இருக்கக்கூடிய செய்தி போகலி மேவிய கோவே போற்றி அப்படிங்கிற செய்தி. குற்றாலத்து எம் கூத்தா போற்றி போகலி மேவிய கோவே போற்றி. சிலம்மா திருடி வணங்குகின்றேன். சுகந்தி அம்மா திருடி வணங்குகின்றேன். சுவாமி ரமணி அம்மா அம்மா சுகந்தி அம்மா தாயும் செய்யும் எப்படி இருக்காங்க? ஐயா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஐயா. வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். அங்க மருமகன் வீட்டுலதான் அங்கதான் இருக்கிறாங்க. கொஞ்சம் இதா இருக்கிறதுனால தங்கச்சியால இது பண்ண முடியல. எல்லா அடியார்களுக்கு நன்றி சொல்ல சொன்னா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேமாமா வந்துட்டாங்க. ஆகாங்க. சிவாய நம்ம சிவாய அம்மா திருவடி வணங்குகின்றோம். நமச்சிவாய் நமச்சிவாய். ரொம்ப மகிழ்ச்சி. திருவஞ்சி களம் போயிருக்காங்க. அங்க இருந்து வந்திருக்காங்க எல்லாருமே. அதை பார்க்கும்போது மகிழ்ச்சி. சரி, நம்ம இன்னைக்கு ஐயா ஒரு விண்ணப்பம். இன்னைக்கு சுந்தரர் குரு பூஜைங்கிறனால ஏதோ ஒரு சுந்தரர் திருப்பதியும் பாடுங்க ஐயா. பாடிட்டு ஆமா பாடுங்க. அடியன் முதல் பாட்டு பாருங்க. அடியார்கள் எங்கெங்க பாடணுமோ பாடுங்க. எல்லாரும் வச்சு செய்வோம். சுந்தரருக்கு வச்சு செய்யலாம். சரிங்களா? திருச்சிற்றம்பலம்.
பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பார் வெண்ணை நல்லூர் அருத்துவையும் அத்தா உனக்கு இனியாலாய் அல்லே எனலாவே. அடியார்கள் யாராவது இல்லப்பீங்க ஒரு பாட்டு இல்லப்பீங்க? ஐயா நான் பாடுறேங்க ஐயா. சரி. திரு நடித்தான் மலையில் பதியம். தானெனை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலங்க. ஐயா சிவாய் நமங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு ஒரு வாய்ப்பு. எவரேனும் சுந்தரன் சேவா பாடினா பாடலாம். விமலாம்மா பாடு. விமலாம்மா. திருச்சிற்றம்பலம். நீட நினைந்தடியேன் உமை நித்தம் கை தொழுவேன் வாழின கண்மடலால் அருள் வாடி வருந்தாமே கோழினியும் பெருமான் குண்டையூச்சில நெல்லு பெற்றேன் ஆலிலையம் பெருமான் அவை அட்டி தர பணியே. சரிங்க சரிங்க. சொன்ன ஏழி செய்யும் தமிழாம் இசையேத்திய பாத்தினையும் ஆழி கடல் நரையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே. நன்றிங்க 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 சுவாமி. அம்மா சுதாமா கரம் எடுத்திருக்கீங்களா? அம்மா சுதாமா. ஆமாங்கய்யா. விண்ணப்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். பொன்னார் மேனியனே புரிதோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேலிற் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அருமை அருமை அருமை. சாவித்திரி அம்மாவோட நிறைவு சேரும். அடியார்கள் மற்ற அடியார்கள் அடியான பொறுத்தல வேணும். ஆமா சாவித்திரி அம்மா நிறைவு சேரும். நான் பாடுறேன் ஐயா. தில்லை வாழந்தனத்தம் அடியார் குமடியே திருநீலகண்டத்து குயவனா கடியே
இல்லையே என்னாத அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழில் குன்றையான் விரன் மிண்டற்கடியேன் அல்லி மென் முல்லை அந்தர் அமர் நீதி கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. திருச்சிற்றம்பலம். திருத்தொண்ட தொகைதான் பாடணும் கன்ஃபார்மா சாவித்திரி அம்மா நினைவுட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடியனுக்கு தர வேண்டிய கூலியை முதல்ல எல்லாரும் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் எனக்கு தர வேண்டிய கூலியை எல்லாரும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அமர்வே பார்க்க போறோம். அடியார்கள் எல்லாம் நட்சத்திர ஐயா தெரியுறாங்க, ஜெயந்தி அம்மா, விமலா அம்மா, கலா அம்மா, பிரேமா அம்மா, ஜானகி அம்மா, சாந்தாமணி அம்மா, ஆர்த்தி அம்மா, ஸ்ரீஸ்ரீ அம்மா, குழந்தைவேல் ஐயா, சூலூர் சரஸ்வதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, நம்ம வந்து வெள்ளலூர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள், சுத்தாம்மா தெரியுறாங்க. அடியன் தவஸ் இருக்கேன். முருகேசன் ஐயா தெரியுறாங்க. மீனாட்சி அம்மா தெரியுறாங்க. ஆக மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு வார்த்தைகளே இல்லை. அவங்க எல்லாரையும் சேர்த்து பார்த்ததுல சுத்தாமாவும் தெரியுறாங்க. மகிழ்ச்சி. மாரிமுத்து கருணையா மற்றும் மாரிமுத்து கருணம்மா சத்யநாராயணையாவும் தெரிஞ்சுட்டாங்க. மகிழ்ச்சி. திலகம் அம்மா தெரிஞ்சுட்டாங்க. அடியன் ட்ராவல் பண்ணிருக்கேன். எல்லாரையும் பார்த்துட்டேன். அம்மா கார்த்தி தீபா அம்மாவும் தெரிஞ்சுட்டாங்க. எல்லாரையும் பார்ப்பதற்காகத்தான் அடியன் அவசரத்தை காத்திருந்தேன். அவத்துக்கு அடியார்கள் கூலி கொடுத்துட்டாங்க. நீ கடமையை சரியா செய்யணும். சரி. அப்போ இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற செய்தியைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இறைவனை நாம ஏன் போற்றி செய்யணும்? திரும்பவும் கேள்வி. இறைவனை நாம ஏன் போற்றி செய்யணும்? நீங்கதான் சொல்லணும். போற்றி செய்வதற்காகவே நம்ம பிறப்பெடுத்து இருக்கிறோங்க ஐயா. நூத்துக்கு 100 நாம பிறவி எடுத்ததே போற்றி செய்வதற்காக. அந்த அந்த எண்ணத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. இறைவன் உய்விப்பான், உய்விக்கலாம், அதெல்லாம் தேவை. இறைவன் உய்வித்தாலும் உய்விக்காட்டாலும் இந்த சடம் இந்த பிறவி எடுத்ததற்கான காரணமே அவனை போற்றி செய்வதற்காக. ஒவ்வொரு உயிரும் தெரிஞ்சோ தெரியாமலோ போற்றி செய்யத்தான் வேணும். ஒவ்வொரு உயிரும் தெரிஞ்சோ தெரியாமோ தன்னுடைய மூச்சு காற்றின் மூலமாக இறைவனை போற்றி செய்து கொண்டுதான் வருது அப்படிங்கிற அந்த செய்தியை நாம தெரிஞ்சுக்கணும். அதனால இறைவனுடைய பெரும் கருணை என்ன அப்படின்னா, நாம இறைவனை போற்றி செய்வதற்கு தான் இந்த பிறப்பு. மித்ததெல்லாம் என்னது? மித்ததெல்லாம் சும்மா உள்ளாக்கிதான். இறைவனை போற்றி செய்வதற்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். மித்ததெல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு மற்ற விஷயமே தவிர இது வந்து நம்ம அது ஊடு பயிர்களே தவிர அது மெய்ப்பயிர் அல்ல அப்படிங்கிற அந்த செய்தியை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அடியார்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு போன அமர்வு பார்த்தோம். குற்றாலத்து எம் கூத்தா போற்றி. கூத்து அப்படின்னா என்ன? போன வாரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? கூத்துனா என்னங்க சாமி? ஆனந்தமா செய்யறது, மல்டி டாஸ்க் செய்யறவன். அப்ப மல்டி டாஸ்க் ஆனந்தமா செய்யறது. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, ஐந்தொழில் செய்யறவன். அப்புறம் வந்து நமக்கும் அவருக்கும் பிடிக்கிறது செய்யறதுதான் கூத்து. ஆமா ஆமா. நம்ம அவர் மட்டும் ஆனந்தமா இருக்கக்கூடாது, வாங்குறவங்களும் ஆனந்தமா இருக்கணும். அதற்கு பேருதான் கூத்துன்னு சொன்னோம். இறைவனுடைய கூத்துல குற்றால கூத்து எதை நமக்கு காட்டுது? நீங்க தான் சொல்லணும். குற்றால கூத்து எதை காட்டுது? என்றும் மாறாதது அப்படின்னு சொல்றதுங்க. எந்த மாற்றமும் இல்லாதது. அடியார்கள், நீங்க அடியார்கள் எழுதுனா என்னையா நிக்கிறாங்க பாருங்க. நீங்க அடியார்கள் எழுதுனா என்றும் மாறாத இன்பத்தை வழங்குகின்றதுனால ஓவிய கூத்துன்னு பேரு. அல்லது சித்திர கூத்துன்னு சொல்லுவோம். அந்த சித்திர கூத்தா எதுக்காக? தாமர சபை இருக்கு. என்ன கவனிங்கள வரும் சொல்லாரும். பொன்னம்பலம். பொண்ணுன்னு என்ன அர்த்தம்? பொண்ணு என்ன இருக்கும்? பொண்ணு அது என்ன ஆகாது? நீரில் குளித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. பாட்டுக்குமா இல்லையா? முன்முகம் பார்க்கிறேன் அதில் என் முகம் பார்க்கிறேன், தீபதீபங்கள் ஓயும் முன்பே நீயும் நெய்யாக வந்தார். இந்த கண்ணியும் சோகமில்லை, நெஞ்சில் ஆனந்தம் தந்தாய். அவ்வளவு மாதிரி
நீரில் குளித்தாலும் அருமை ஐயா. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஐயா வந்து பாடம் நடத்துறீங்க. நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விளக்கம், கதையை கண்டுபிடிச்சி, பாட்டை கண்டுபிடிச்சி, எங்களுக்கு அப்படியே நேற்று ஆணி அடிச்ச மாதிரி பசுமர தாணி போல் சொல்றீங்க. நீங்க முன்னாடியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஐயா வந்து பாடம் நடத்துக்குறேன். அதை நான் உறுதியா சொல்லுவேன். அடியது ஒண்ணும் இல்ல அம்மாவோட வாழ்த்துக்கு நன்றி. என்னன்னா, நீ எப்படி பொண்ணு தன்னுடைய எண்ணெய் எரிச்சாலும் அது என்ன நீர்ல குடித்தாலும் நெருப்புல எரிச்சாலும் பொண்ணு மாறாதோ, அது போல மாறாத கூத்து செய்யறதும் சித்திரமும் பொண்ணும் ஒண்ணுதான். சித்திரம் இல்லையா? சித்திர கூத்தும் பொன்னம்பல கூத்தும் ஒண்ணு. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், பிள்ளையில ஆடுற கூத்து பொன்னம்பல கூத்து தான் பெருசு, ஆனா அவன் தான் பொண்ணுல ஆடுறான், அந்த கூத்தை பாக்குறதுக்காக தான் எல்லாம் போறோம். யாராவது குற்றால கூத்தை பாக்குறதுக்கு போறோமா? அங்க ஒரு கூத்து நிகழ்த்துறான்றதே நமக்கு தெரியாது இல்ல, அதுதான் பெரிய கூத்து இல்ல. அங்க ஒரு கூத்து நிகழ்த்துறான்றதே நமக்கு தெரியாது. அப்போ குற்றால கூத்தும் பொன்னம்பல கூத்தும் ஒண்ணு. பொண்ணும் மாறாது, சித்திரமும் மாறாது. ஓவியத்துல எழுதி வச்சது என்னைக்காவது அழியுமான்னு கேட்டா அழியாது. அது கரெக்டா பாதுகாக்கப்பட்டதுதான். அப்போ ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே போன அமர்வுல பார்த்தோம்னா, காமியத்து அழுந்தி இடையாது. இவங்க லட்சியமா இருக்காங்களா சுவாமி? சரி, அப்போ ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே அப்படின்னு சொல்வது போல நமக்கு பொன்னம்பலத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சித்திரக்கூத்தும் ஒண்ணு. சித்திரக்கூத்தும் மாறாது, மாறாது. மற்றதெல்லாம் மாறுமான்னு கேட்டா வெள்ளி அம்பலம். வெள்ளி அப்படிங்கிறது தங்கத்துக்கு கால் மாற்று. மாசரு கொண்டே வருகிறன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? மாற்று குறையாத, மாசு இல்லாத, அப்படி மாற்று இல்லாத அந்த பொண்ணுக்கு பேரு சுத்தமான தங்கம். தங்கத்துக்கு என்னைக்குமே என்ன கிடையாது. ஆனா வெள்ளி மாறும், அதனாலதான் கால் மாறி ஆடுறோம். புரிஞ்சுக்கலாம்? வெள்ளி மாறும், அதனாலதான் கால் மாறி ஆடுறோம். வெள்ளி பாத்தீங்கன்னா லேசா கருக்கும், அது மாறி அதுக்காக நம்ம அதை மாறி ஆடுறோம். அடுத்து இன்னொன்னு என்ன கொடுத்து தாமிர சபை. தாமரமும் என்ன ஆகும்? தாமரமும் மாறுங்க ஐயா, மாறிடுங்க ஐயா. அப்போ பொன்னம்பலம், வெள்ளியம்பலம், மாணிக்கம்பலம். மாணிக்கம்பலம் தான் இது நம்மளுடைய திருவாலங்காடு கொடுத்து மாணிக்கம்பலம், அதுக்கடுத்து தாமிர அம்பலம், அப்புறம் ஃபைனலா சித்திர அம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சித்திர அம்பலமும் பொன்னம்பலமும் ஒண்ணு. நம்ம என்ன பண்ணணும், மைண்ட்ல கொஞ்சம் புஷ் பண்ணிக்கணும். நம்ம பொன்னம்பலத்தை பெருசுன்னு நினைக்கிறோம். ஏன் பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய உயர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, பொண்ணுக்கு ஏன் அந்த உயர்வுன்னு கேட்டா, பொண்ணு தன் நிலையிலிருந்து மாறாது, சித்திரமும் தன் நிலையிலிருந்து மாறாது. உங்களுக்கு சொல்ல போனா இந்த பழங்காலத்துல, அதாவது கற்கால மனிதன் இருக்காங்கல்ல, ஒரு 5 லட்சம் வருஷம், ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர் எழுதின அந்த ஓவியம் இன்னும் இருக்கு. இன்னும் இந்த குகையில எழுதின ஓவியம் இன்னும் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஓவியத்துக்கு மாற்றம் இல்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்றா சாமின்னா, அவன் ஆடுகின்ற திருக்கூத்துல ஆனந்தம் விடையும் அது இன்னைக்கு எப்படி இருக்கும், மாறாமல் நிற்கும் அப்படின்றதுக்காக எனக்கு என்ன கூத்து, இந்த சித்திரக்கூத்தும் பொன்னம்பல கூத்தும் ஒண்ணு. என்னைக்கு தில்லையம்பல வாணனையும் குற்றால குறும்பலா நாதரையும் நாம ஒன்னா பார்க்கிறோமோ, அப்போ நமக்கு பொன் எனது ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஓடும் செம்பொன்னும் என்ன அர்த்தம்? ஓடு திருவோடும் மண்ணில தான் வந்திருக்கு, செம்பொன்னும் மண்ணில தான் வந்திருக்கு அப்படின்னு சிவனடியார்கள் என்ன பண்ணுவாங்களா, ஓடையும் செம்பொன்னையும் ஒக்கவே நோக்குவார்கள். அந்த சிந்தனையில நமக்கு சித்திர கூத்தும் ஒண்ணுதான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரியுதுங்களா? என்னாச்சு நடிகார்கள்லாம் தெரியல எனக்கு. என்னாச்சு? எல்லாம் இருக்கீங்களா? என்னாச்சு? ஆனது கேட்டாலும் 5 நிமிஷம் வச்சுட்டு அவர் ஓடி. எனக்கு அம்மா மட்டும் தான் கண்டினியூஸா கூலி கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு? ஜானகி அம்மா மட்டும் தான் கண்டினியூஸா கூலி கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கூட இருக்கலாமே. என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா எல்லாரும்? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பாடு ஊட்டமாவுக்கு ஏதாவது தோசை ஊட்டணுமா? சரி, ஒண்ணும் கருத்துல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஊத்திக்கலாம். ஒரு மணி ஆயிடுச்சு, மணி 9 மணி. அதனால ரைட், நம்ம மகிழ்ச்சி எல்லாரையும் பார்க்கலாம். முக்கியமான செய்தி என்னன்னா,
ஒரு சேர பார்க்கின்ற பார்வை நமக்கு வேண்டும். பொன்னம்பலத்தை பெருசாகும், ஓவிய சித்திரம்பலத்தை வந்து நம்ம சின்னதாகவும் பார்க்கிற பார்வை நம்மளாலேயே இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் தில்லை மாதிரி வருமா? என்னதான் இருந்தாலும் தில்லையம்பல கூத்து தான் பெருசுன்னு சொல்றோம் இல்லையா? பொன்னம்பல கூத்தும் சித்திர கூத்தும் ஒண்ணு அப்படின்னு தெரிகின்ற அந்த மன பக்குவம் தான் ஓடும் சொன்பொன்னும் ஒக்கவே நோக்குகின்ற பக்குவத்தை தரும். அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பொன்னம்பலத்தை எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி அதையும் பார்க்கணும். குற்றாலத்து கூத்தனையும் குற்றாலத்துறையும் கூத்தா போற்றி. குற்றாலத்துறைகின்ற கூத்தனையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும்ன்ற பார்வையத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சைவத்து வழிபாடு, சிவ வழிபாடு என்ன செய்யுதுன்னா, நம்ம பார்க்கிற பார்வையினுடைய விசாலத்தை அதிகமாக்கும். என்ன கவனிக்கல, பார்க்கின்ற பார்வையினுடைய விசாலத்தை, அதாவது பரந்த பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, பரந்த பார்வை, தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க. அந்த பார்வைய, அந்த விஷனை அதிகப்படுத்துறதுனாலதான், அந்த விஷனை தரனாலதான் அன்னைக்கு பேர் எனக்கு விஷாலாட்சின்னு பேர். விசாலமாக தன்னுடைய பார்வை இருப்பது போலய ஒரு தாய்க்கு தன் பிள்ளையோட குறை தெரியுமா? தன் பிள்ளையோட ஏதாவது அவளுக்கு விசாலமா தான் பார்ப்பான் ஒரு தாய். அது போல நமக்கு விசால பார்வை வேண்டும்ன்றதுக்காகத்தான் நம்ம சைவத்துக்குள்ளேயே வர்றோம். ஆனா பார்வை குறுகல் ஆகுது இல்லையா? இந்த சாமி பரிசு, அந்த சாமியில அவ்வளவு பெரிய பவர் இல்ல, இந்த சாமிகிட்ட இருந்து கரண்ட் எடுக்கலாம், அந்த சாமியில இருந்து ஒரு பேப்பர் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பல வகையில என்ன பண்றோம்? பல வகையில நம்ம வந்து சுவாமிய பிரிச்சு பார்க்கிறோம் இல்லையா? இறைவனுக்குள்ளேயே அவன் வகுத்த நியதிக்குள்ளேயே அவனை பிரிச்சு பார்க்கிற நிலைக்குள்ள வந்து நம்ம மாறணும். அப்ப குறும்பலாநாதர, அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன டாஸ்க். எல்லாரும் என்ன பண்றோம்? நாம நாளைக்கு பூரா குறும்பலாநாதரை பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். சித்திர கூத்தனை நம்முடைய குரூப்ல யாராச்சும் போட்டுருங்க. நாளைக்கு பூரா சித்திர கூத்தாடுகின்ற குறும்பலாநாதர் குற்றாலத்துறைகின்ற நம் கூத்தனை நம்ம பார்க்க போறோம். பார்க்கிறப்போ யார் மாதிரி பார்க்கணும்? யார் மாதிரி பார்க்கணும்? நம்முடைய பொன்னம்பலநாதரை பார்க்கிற மாதிரியே பார்வை பார்க்க போறோம். அப்போ இப்போ அடியார்கள் யாராவது போட்டுருங்க, நம்ம குடும்பத்துல யாராவது நம்ம வந்து இந்த குற்றாலத்தினாதரை பார்த்துக்கணும். அவர் பார்த்துக்கலாமா? சரிங்களா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ இறைவன் சித்திரமாக நிற்றல் என்பது ஆனந்தத்தை வலுவாது நழுவாது தருகின்ற பெரும் செய்தியத்தான். அதனாலதான் சொல்றாங்க, எப்பயுமே உற்றார் யாருடனும் உயிர் கொண்டு ஓம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் நல்லார் நமக்குற்றார் யாருளரோ உற்றார் யாருளரோ. அப்போ குற்றாலத்துறைநாதன் நமக்கு உற்றார் யாருமே இல்லாம தனி வழி, விழிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பணிக்கு துணை அவன் பண்பு தோளும், பயந்த தனிவழிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் மயூரமுமே, பயந்த தனிவழிக்கு துணை செங்கோடும் வடிவேலன், செங்கோடன் வடிவேலும் மயூரமுமே. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த தனி வழிக்கு துணையாக வருவதுதான் அவனுடைய மயூரம் என்று சொல்லுகின்ற மயில். அது மாதிரி தனி வழிக்கு துணையாக வருகின்றவன் குற்றாலத்துறைநாதன் சொல்றான். எல்லாருமே நீங்க திருமுறையில குற்றாலநாதர் எங்கெல்லாம் பாக்குறோமோ அங்கெல்லாம் உற்றார் யாரும் இல்லாதப்போ, சுற்றம் யாரும் இல்லாதப்போ, நம்ம தனித்து இருக்கும் போது வருகின்ற ஆற்றலுடையவன் குற்றாலநாதன் சொல்றான். புரியுங்களா? அப்ப குற்றாலநாதர் பத்தி நம்ம தெளிவா பார்த்தாச்சு. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய அடுத்த வரி என்பது கோகலி மேவிய கோவே போச்சு. இதுக்கு ஐயா இருக்காங்களா? நம்ம ஐயா கணேஷ் ஐயா இருக்காங்களா? ஐயா இருக்காங்களா?
மகாலட்சுமி. பெருமாள் இருக்காரு. நமச்சிவாயம். இருக்காரு. ஐயா தாங்க தயாரா இருக்கீங்களா? அடியே கொஞ்ச நேரம் பேசிட்டு உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாமா? நீங்க கோகலி மேவிய கோவை போற்றி ஐயா நீங்க எடுத்துட்டே இருங்க. நான் கடைக்கு ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிடுறேன். வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். இங்க இருந்தா நீங்க நிதானமா வாங்க. நான் 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிடுறேன். அடியே நிதானமா மற்ற விஷயங்களை சொல்லிட்டே இருக்கேன். நீங்க தயாரா இருக்கும்போது தரம் உயர்த்துங்க. ஐயாவுக்கு ஷிஃப்ட் ஓவர் பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா, நல்லது. திருச்சிட்டு நல்லது. அதாவது கோகலி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, களி அப்படின்னா 2 பொருள் இருக்கு. களின்னா துறைன்னு அர்த்தம். களிமுகம்னு சொல்லுவோம். களிமுகம்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேரு களிமுகம்னா துறைமுகம். கப்பல்லாம் வந்து போறதுக்கு ஒரு வெட்டு வெட்டி தண்ணி பக்கத்துல வந்து கப்பல் பக்கத்துல வர்ற மாதிரி ஒரு வெட்டு வெட்டி ஒரு அமைப்பு இருந்தா அதுக்கு பேரு களிமுகம்னு பேரு, அல்லது துறைமுகம்னு பேரு. களி என்றால் துறை என்று பேரு. களி என்றால் துறை அப்படின்னு பேரு. அதனால கோன என்னது? அரசன். வேற அர்த்தம். பசுக்கள். அப்புறம் கோவுக்கு என்ன பேரு? கோவுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? கோவில் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோவில் அப்படின்னு அர்த்தம் அரசருங்கய்யா. சரி. ஆலயம். கோவில்னா ஆலயம். சரி. கோயில். தலைவர். கோயில். கோன அரசன் அப்படின்னு. ஓகே, அரசன். ரைட். இப்ப எப்படி சொல்லலாமா? இல்லன்னா இல்லம்னு அர்த்தம். இல்லன்னா இல்லம்னா வீடு. கோனா பெரியன்னு அர்த்தம். பெரிய வீடு, அதுக்கு பேர் தான் கோவில் அர்த்தம். அரசனுக்கும் பெரியவன் ஒரு பொருள் உண்டு. கோனா பெரியவன் அர்த்தம். அப்படின்னா பெரிய அர்த்தம். அப்ப களி அப்படின்னு என்ன அர்த்தம்? கோனா பெரிய, களினா துறைமுகம், பெரிய துறைமுகம். களிமுகம்னு சொன்னாதான் துறைமுகம். களினா முகம். களினா துறைதான். கோ என்றால் பெரிய, களி என்றால் துறை. பெரிய முடிங்க. பெரிய துறை எப்படி? கோகலி அப்படின்னா திருப்பெருந்துறைக்கு கோகலின்னு பேரு. கோகலின்னு என்ன அர்த்தம்? கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஏன்? திருப்பெருந்துறையில தான் குருவா இருந்தார். யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில தான் குருவா வந்தார். அதனால கோகலி மேவிய குருமணி தன் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? சூப்பரான தவறு பாத்துறீங்களா? அந்த மாதிரி. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க? கோ என்றால் பசு அல்லது ஆண் அர்த்தம். கோ என்றால் பசு. பசுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆவின் பால். கேள்விப்பட்டிருப்போம்ல, ஆவின் பால்னா பசுவின் பால் அர்த்தம். ஆண் அர்த்தம். துறை. துறை எது? ஆவடுதுறை. ஆவடுதுறைன்னு சில பேர் இதுக்கு பொருள் சொல்லுவாங்க. கோகலிக்கு இது திருவாவடுதுறையை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா கோகலி மேவிய கோவை போட்டு நீங்க சொன்னவரு அங்க என்ன சொல்லியிருக்காரு? நம்முடைய சிவபுராண சொன்னாரு, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அப்ப குருவாக நின்ற இடம் எதுதான்? பெருந்துறை தான். அதனால திருப்பெருந்துறை தான் கோகலி என்ற வார்த்தைக்கு பொருளாக அமைகின்றது. புரியுதுங்களா? கோகலின்னு என்ன அர்த்தம்? கோகலி அப்படின்னா கோ என்றால் திருப்பெருந்துறை. கோ என்றால் பெரிய, களி என்றால் துறை, பெருந்துறை, திருப்பெருந்துறைன்னு சொல்லலாம். ஆவடுதுறைன்னு சொல்றவங்க உண்டு. அதை நம்ம எக்ஸம் பண்றோம். ஏன்னா ஆவடுதுறையில மாணிக்க வாசகருக்கு பெருமான் குருவாக வரல.
திருப்பெருந்துறையில தான் குருவா வந்திருக்காரு. அதனால திருப்பெருந்துறை நாதரைத்தான் இங்க குறிப்பிடுறோம். அப்போ திருப்பெருந்துறைய நாம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். திருப்பெருந்துறைய எத்தனை தடவை பார்த்திருக்கோம்ல. திருப்பெருந்துறைய நாம ஒவ்வொரு நாளும் தில்லைக்கும் திருப்பெருந்துறைக்கும் தில்லைக்குமா போயிருக்க. ஆனா அடியன் இன்னும் திருப்பெருந்துறை நேரடியா பார்த்ததில்லை. அடியார்களோட போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அடியன் தவப்புறையதான் கருதுறேன். ஆனா அந்த துருந்த மரத்தடியில அந்த பெருமான் அமர்ந்த காட்சியெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது போட்டோஸ்ல தான் பார்த்திருக்கேன், நேர்ல பார்க்கல. எல்லாரையும் பார்த்திருக்கேன். அதனால இந்த திருப்பெருந்துறைய பற்றி பல குறிப்புகளை இன்னைக்கு ஐயா கொடுப்பாங்க, நம்ம கணேஷ் ஐயா கொடுப்பாங்க. அடியன் இன்றைய தினம் திருப்பெருந்துறையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவோம். எனக்காக 2 நிமிஷம் அடியார்களை கூட கலந்துருக்கலாமா? என் கூட எனக்காக 2 நிமிஷம். சுசிலாமா பொம்மை தர்றாங்க, ஜானகியம்மா பொம்மை தர்றாங்க, முருகேசன் ஐயா பொம்மை தருகிறாரு, மாரிமுத்து அம்மா தருகிறாங்க, ராஜேஸ்வரி அம்மா, குமாராணி அம்மா, நமக்கு கலாம்மா, ராதிகா அம்மா தருகிறாங்க, கலாவதி அம்மா தருகிறாங்க, ஸ்ரீ அம்மா, சாந்தாமணி அம்மா. வணக்கம். அம்மா அம்மா வந்துட்டாங்களா? வணக்கம். கிருஷ்ணவேணி அம்மா. அதனால நம்ம எல்லா அடியார்களும் சிறப்பு தெரியும், மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு செய்தி மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒரு செய்தி மட்டும் அடியார்கள் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனோட குரு பூஜை இல்ல, சுந்தரமூர்த்தி நாயனோட குரு பூஜை. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம? சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருவடியை பிடிச்சுக்கிட்டோம்னா சேரமான் பெருமான் அவர் கூட கைலாயத்துக்கு போன மாதிரி நம்மளையும் கூட்டிட்டு போயிடுவாரு. அருமை அருமை அருமை. அம்மா அவங்க பேர் அம்மா சாமி, அம்மா கேசப்பிள்ளையம்மா. அம்மா எத்தனை வந்திருக்காங்க? ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா? இந்த செய்தி கேட்டிருக்கீங்களா நம்ம அமர்வுல? இல்ல நீங்களா சொன்னீங்களா? இன்னைக்கு பெரிய புராணம் அந்த சிறப்பு நிகழ்வுல அந்த சிவ சாந்தகுமாரி அம்மா சொல்லி தந்தாங்க. ஒரு செய்தி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சுந்தரருடைய குரு பூசைன்னு சொல்றோம். ஆனா யாருடைய குரு பூசையை மறந்துட்டோம்? நாயனுடைய குரு பூசை இன்னைக்குதான். ஔவையாருடைய குரு பூசை இன்னைக்குதான். ஆமா, எங்க அச்சில்பாக்கம் இதுல செய்வாங்க ஐயா. அச்சில்பாக்கம் கோவில்ல பண்ணுவாங்க ஐயா. நான் இந்த முறை போக முடியல, கால் அடிபட்டு இருக்கிறதுனால. எப்பவுமே அந்த 10 நாள் பண்ணுவாங்க, 10 நாளும் போவேன். சுந்தரருக்கு இன்னைக்கு சேரமானுக்கு பண்ணுவாங்க, ஔவையாருக்கு பண்ணுவாங்க, 3 பேருக்குமே இன்னைக்கு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஔவையார் விநாயகர் இது பண்ணிட்டு இவங்களுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. விநாயகர் பூஜை பண்ணிட்டு சேரமான் வெள்ளை குதிரையில போறாரு, ஒரு வெள்ளை யானையில போறாரு சுந்தரர். அதனால 3 பேருக்குமே பண்ணுவாங்க அச்சில்பாக்கம் கோவில். ஆக நமக்கு இன்றைய தினம் நமக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா கவனிச்சுக்கணும். சிவபெருமான் கிட்ட போகணும்னு யார் வந்தான்? நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் போனார். அழைப்பு விடுத்தாரு. யாரு? சிவபெருமான் தான் அழைப்பு விடுத்தாரு. வெறுத்தேன் மனை வாழ்க்கை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அழைப்பு விடுத்தாரு. நல்லா கவனிங்க, அது வரைக்கும் அழைப்பு இல்லை. வெறுத்தேன் மனை வாழ்க்கை அப்படின்னு சொன்னா மட்டும்தான் கூட்டிட்டு. இதை ஒரு நிமிஷம் கவனிக்கலாம், முக்கியமான செய்தி. இதை ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். என்னன்னா, இப்போ வீட்டுல ஒரு குழந்தை இருக்குல்ல, ஒரு குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை அம்மா இல்லாட்டி பச்சை தண்ணி பல்ல படாது, அப்படியே சாப்பிடாது. இன்னொரு குழந்தை அம்மா இல்லாட்டினா அதுவே தட்டுல சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். அம்மா என்ன பண்ணுவா? எங்க போனா என்ன பண்ணுவா? பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய பிள்ளைய விட்டுட்டு அழக்கூடிய பிள்ளைய கூட கூட்டிட்டு போவாங்க. ஆமா, எப்பயுமே என்ன பண்ணுவா அம்மா? இந்த பிள்ளை நம்ம எல்லாத்தையும் வாழாது அப்படின்னு செஞ்சுதுன்னா என்ன பண்ணுவா? உடனே கூட்டிட்டு போயிடுவா. நம்ம எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டோம். ஆமா, நம்ம இல்லாட்டி இந்த பிள்ளை வாழும்னு தெரிஞ்சா அந்த பிள்ளைய விட்டுட்டு போயிடுவோம். புரியுதுங்களா? ஆமாங்களா? சிவபெருமான் இல்லாட்டி இன்னைக்கு இல்ல, இன்னும் எத்தனையோ கோடி யுகம் வாழ்வோம் இல்ல. சிவபெருமான் நமக்கு தேவையா இல்லை, சும்மா சொல்லிக்கிறோமே தவிர
சிவம் இல்லாட்டி என் உயிரே போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்குன்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா. சிவம் எனக்கு பிடிக்கும், ஆனா சிவம் இல்லாட்டி வாழுவேனான்னு கேட்டா, மொபைல் போன் இல்லாம வாழுவியான்னு கேட்டா வாழ முடியாது. மொபைல் போன் இல்லாம அது எப்படி, அதான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சிவபெருமான் இல்லாம வாழுவியான்னு ஆப்ஷன் கேட்டா வாழ்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அவன் இங்கதான் இருக்கான், அதோட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்போ நம்மளுடைய அருளாளர்கள் எல்லாம் அதனால சாமி என்ன பண்ணாரு, உனக்கு என்ன தேவைப்பட்டது, அணிந்திதை கமலினியோட அந்த காதல் தேவைப்பட்டதுல, காதலாகி காதலுடைய மொத்த வடிவமா இருக்கிற நான் உனக்கு தேவையில்லை, அதனால போய் அனுபவிச்சுடுவான்னு நினைச்சாரு. அந்த அனுபவம் தீருகின்ற வரைக்கும் சுந்தரமூர்த்தினால இங்கே இருந்தார். சொல்லிட்டாரு, எப்பா விருப்பேன் மனைவாழ்க்கை, எனக்கு மனைவாழ்க்கை விருப்பம் இல்லை, இது எதுவுமே தேவையில்லை, உன் திருவடி ஒன்றுதான் எனக்கு தேவைன்னு நினைக்கிறப்போ சாமி என்ன பண்ணாரு, காரை அனுப்பிச்சிட்டாரு. காரை அனுப்பிச்சு கூட்டு வர்றதுக்கு ஆளையும் அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிச்சு வாப்பான்னு கூட்டு வந்துட்டார். இது ஒரு கேஸ். அப்போ இந்த உலகவியலை வெறுத்து இந்த உலகவியல்ல உவட்டுதல் ஏற்பட்டும் போது சிவனுடைய திருவடிகளை இறுக பற்றுவோம். இதுதான் இந்த ஆன்மாவுடைய நிலைப்பாடு. அதுக்காக தான் இன்றைய செய்தி. இல்லைங்க எனக்கு உலகத்துல உவட்டலே வராதுங்க அப்படின்னு சில பேர் இருக்கும். இல்ல இருக்குமா இருக்காது, என்னன்னு தெரியல, இந்த லட்டு கழுதையை விட்டுறலாம்னு நினைக்கிறேன். கழுத 2 வாயை போட்டதுக்கு அப்புறம் இன்னும் 2 லட்டை சாப்பிடலான்ற எண்ணம் தான் வருதே தவிர இது என்னமோ விட முடியலனால அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள. அப்போ அது மாதிரி இந்த உலகவியல்ல இருந்துகிட்டே இருக்கணும்ன்றான். யாருக்கெல்லாம் ஆசை உலகத்துல இருக்கணும், எனக்கு இந்த உலகம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும். சும்மா இன்னைக்கு சுந்தரமூர்த்தி குரு சார் தப்பு பண்ணீங்க, ஆமா எனக்கு இந்த உலகம் பிடிச்சிருக்கியா, என்ன எனக்கு பேசுறேன், உலகம் பிடிச்சிருக்கு, எனக்கு கூட பிடிச்சிருக்குங்க ஐயா, எனக்கு கூட பிடிச்சிருக்குங்க ஐயா, உலகம் பிடிச்சிருக்கு, அருமை, நல்ல வார்த்தை, எனக்கு பிடிச்சிருக்குதுங்க. அடி தூண்டு போங்க. அப்ப உலகம் ஒவ்வொரு இடத்தையும் இயற்கையையும் ரசிக்கணும். கடவுள் எவ்வளவு அழகா படைச்சிருக்காரு, அது அந்தந்த இடங்களுக்கு போய் ரசிக்கணுங்கிறது ஒரு ஆசை. உலக வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஹேண்ட் ரைஸ் கொடுத்துடலாம். எனக்கு பிடிச்சிருக்குங்க ஐயா, பிடிச்சிருக்கா, ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிடலாம். உலக வாழ்க்கை யாருக்கும் எந்த பெனல்ட்டியும் கிடையாது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா உலக வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரைட். உலக வாழ்க்கை வெறுத்துட்டேன். உலக வாழ்க்கையில மனிதரா பிணர்ந்தம் காட்டிதான் சிவபெருமான நம்ம நினைக்க முடியுது. அதனால எனக்கு பிடிச்சது. வேற எந்த இதா பிறந்திருந்தாலும் அவரை நினைச்சிருக்கவோ, அவரை ரசிக்கவோ, அவர் அன்பு கருணை தெரியாது. மனிதா பிறந்தங்காட்டி உலக வாழ்க்கையில நமக்கு அவரை நினைக்க முடியும். அருமை. உலக வாழ்க்கையை வெறுத்தவங்க நான் போனா அந்த சாமி விட்டா போதும், இந்த சாமி கலாமா கைதுக்குறாங்க, ரொம்ப பிடிச்சதுங்க ஐயா உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையை வெறுத்தவங்க எல்லாம் இப்ப ஒரு குரூப், உலக வாழ்க்கையை வெறுத்தவங்க எல்லாம் ஒரு குரூப். எனக்கெல்லாம் பிடிக்கலப்பா சாமி. வெறுத்ததை விடுங்கய்யா, விட்டாச்சு வேண்டாம் அப்படின்ட்டு இறைவன் ஒருத்தர் மட்டுமே 5 வருடங்கள் ஆகிவிட்டது அது. சரி சரி சரி. பரவாயில்லையே, ராதிகா அம்மா கை தூக்குறாங்க, சுகந்தி அம்மா கை தூக்குறாங்க. ரெண்டும் சொல்றவங்க. எங்க பசங்க கேள்வி கேட்பேன், டேய் யாருக்கெல்லாம் இந்த ஆன்சர் தெரியும் அப்படின்னா ஒருத்தன் கை தூக்குவோம். பாதி பேர் யாருக்கெல்லாம் இந்த ஆன்சர் இருக்குன்னா கை தூக்குவான். ரெண்டும் தூக்காம 2 பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. சரி, அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உலகவியல் வெறுத்தது அப்படின்னா கார் வரும். உலகத்தை வெறுத்துட்டா கார் வரும். உலகத்தை வெறுக்காம உலகத்தை பிடிச்சிருந்தா குதிரை வரும் அவனுக்கு, அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா சிவன்ட்ட போயிருக்கும், இங்க கவனிங்க. உலகத்தினுடைய உவட்டுதல் ஏற்படல அப்படின்னா இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு ஒரே வழி அடியவருடைய திருவடி பற்றுவதுதான். அதுதான் சேரமான நாயனார் இன்னைக்கு காட்டிய பெருவழி. உலக உவட்டுதல் எனக்கு ஏற்படல, ஆனா அடியார் திருவடி மேல பற்றுதல் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னு பாருங்க, உலகத்துல உவட்டுதல் ஏற்படல, எதை பார்த்தாலும் நல்லா அனுபவிக்கணும்னு தோணுது. ஆனா அடியார் திருவடி மேல பற்றுதல் ஏற்படுறதும் உலகத்தை வெறுக்கிறதும் ஒண்ணு. ஆமாவா இல்லையா? 63 நாயன்மாருக்கு பட்ட பாட பார்த்தவங்க அடியார்னு ஒரு காதலிச்ச காரணத்தினால காதல் மனைவியை கொடுக்குறாரு ஒருத்தர் வந்து பெத்த பிள்ளைய கொடுக்குறாரு. அப்போ அடியார் திருவடி குறித்ததும் உலகவியல் வாழ்க்கையில ஓட்டுதல் ஏற்படுவதும் ஒண்ணு. உலகவியல் வாழ்க்கையில ஓட்டுதல் ஏற்பட வேண்டாம். ஏன்னா நம்ம இல்லறத்துல இருக்கோம், இல்லறத்துல இருக்கலாம் வேண்டாம்.
அப்படி இல்லத்துல இருக்கிற நமக்காக சொல்லப்பட்ட பெரும் செய்தி அடியவர் திருவடியை வணங்கி நிற்றல். அடியவர் திருவடியை வணங்கி நிற்றல். அப்படி வணங்கி நின்னா சாமி கார் அனுப்புறது அவசியம் இல்ல. சேரமண்ண என்ன வெளியே இருக்காருன்னு சொன்னாரு. யாரு உள்ள போயிட்டு சாமி சொல்றாரு, சாமி கூப்பிட்டு நான் வந்துட்டேன், ஒரே ஒரு சின்ன விஷயம், சேரமா நாயனார் வெளியே இருக்காரு, இப்ப என்ன பண்ணிட்டோம் சாமி அப்படின்னாரு. கூப்பிட்டு சேரமா நாயனார்ன்றார். வந்து நிக்கிறார். சார் உனக்குத்தான் நான் அழைப்பு விடலையே, நீ ஏன் வந்தேன்னு கேட்கிறார். இது சும்மா நகைச்சுவைக்காக சொல்றது, பெருமான் அப்படி கேட்க மாட்டான், நமக்கு ஒரு நகைச்சுவைக்காக. உனக்குத்தான் அழைப்பு விடுக்கல, ஒரு ஆணும் கூப்பிட சொல்லல, உனக்கு கார் எதுவும் அனுப்பல, ஆனா நீ ஏன் வந்தேன்னு கேட்கிறாரு. நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் பதில்? நம்ம இருக்கோம், உனக்குத்தான் பத்திரிக்கை வைக்கல, நீ எதுக்குடா வந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல சுதாமா போயா, நீயும் கல்யாணம் வந்துட்டு வெளியே வந்துரு. அதாவது அதுக்கு பதில் சொல்றாரா நம்முடைய சேரமா நாயனாரு, நீ என்னை அழைக்கவில்லை, அது உண்மைதான் சாமி, ஆனா நான் உங்களை தேடி வரல, நான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடியை தேடி வந்து அது உங்க இடத்துல விட்டுருச்சு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு தரேன். எவ்வளவு அற்புதமான பதில் பார்த்தீங்களா? நான் உங்களை தேடி வரலையே, நான் ஒண்ணும் உங்களை தேடி வரலையே, சுந்தரமூர்த்தி நாயனுடைய திருவடியை தேடி வந்தேன், அந்த திருவடி பறந்துகிட்டு இருந்துச்சு, அது பார்த்தா உங்ககிட்ட வந்திருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை தேடி வரணும்னு சாமி மெய் மறந்தான். அது போல அடியார்கள் திருவடி பற்றுனா ஆட்டோமேட்டிக்கா இறைவனுடைய திருவடியை கொண்டு சேர்க்கும். அதனால இன்னைக்கு திருவஞ்சை களம் போக முடியலன்னு நினைக்கிற எல்லாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த அடியார் திருக்கூட்டத்துல சேர்ந்திருக்கீங்கல்ல, இந்த அடியார் திருக்கூட்டத்துல சேர்ந்திருக்கீங்கல்ல, இந்த அடியார் திருக்கூட்டம் உங்களை என்ன கூட்டிட்டு போகும்? சிவத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிடும். அப்பா திருவடிக்கு கூட்டிட்டு போயிருங்க. அப்பா திருவடிக்கு கூட்டிட்டு போயிருங்க. கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். இன்னைக்கு நாளை தொடர்பு பட்டு சொல்லுங்க. திருவஞ்சிக்களம் கூட்டு போங்க ஐயா, கூட்டு போயிட்டு வர ஐயா. திரு கைலாயம் கூட்டிட்டு போகும். அவங்க எல்லாம் அஞ்சைக்கிழமை தான் போயிருக்காங்க. யாரு? நம்ம அடியார்கள் அஞ்சைக்கிழமை தான் போயிருக்காங்க. ஆனா நாமெல்லாம் திருக்கைலாயத்துக்கு போயிட்டு இருக்கோம். சொல்ற உங்களை என்ன பண்ணோம்? உங்களை சேர பண்ணோம் இல்லையா? அதுக்காக தான். அப்போ அடியார திருக்கூட்டம் தொழுவதுதான் வஞ்சை களத்தையும் தாண்டி கைலாயத்து உலாவுக்கு செல்கின்ற பாதைன்ற பெருவழின்னு தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே இதை மறந்துடக்கூடாது. என்னைக்குமே இதை மறந்துடவே கூடாது. அடியார்கள் திருவடியை வணங்கு. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க கிளம்பிட்டு இருக்காங்க, இந்த அம்மா பூஜை பண்ணுது. யாரு? அவையார் பூஜை பண்ணுது. என்னது? சீத கலவை செந்தாமரை பாதத்திறப்பு பலது பாட கொண்டாரு. என்னாச்சு நிறுத்து என்னாச்சு? டெய்லி அழகா சீத கலவ செந்தாமரை பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிட அப்படின்னா நிறுத்தி நிதானமா பாடுவிய தங்கம். இன்னைக்கு என்ன ட்ரெயின் மாதிரி ஓடுற? சில பேர் பாத்தீங்களா வேம பூஜை வந்துச்சு, இதே மாதிரி ஆகவெல்லாம் அப்படிதான் பாடும். நான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்றேன்னு தெரியாது. நான் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த சிவதாண்டவாய சசிசேகராய பவாய குணசாம்பவாய சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அது கரெக்டா யாராவது சொல்லுங்க, எனக்கு டக்குன்னு வரணும். அது என்னது? இந்த பிரதோஷ காலத்துல சொல்லுவோமே, என்ன யாருக்கு பரமேஸ்வராய சசிசேகராய நமோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ. என்ன அழகு எங்க அடியார்கள், என்ன அழகு! எங்க தொட்டாலும் ஆன்சர் வந்துடும். அந்த தைரியத்துலதான் நான் வர்றேன். எனக்கு நமக்கு பேச தெரியும்ன்றதை விட எங்க அடியார்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம அதோட ஒண்ணு சேர்ந்துக்கலாம். அப்போ இதெல்லாம் அடியார் எப்பொழுதுமே நீராடும் போது அங்க இருக்கக்கூடிய பெருமான அப்படியே நீர்லயே எழுந்தருள செய்து அந்த நீர் சிவலிங்கமா இருக்கிறத நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இந்த ஒரு மந்திர சொல்லிதான் அடிய நீராடுறது வழக்கம். அப்பெல்லாம் வேமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஃபாஸ்டா சொல்றப்பா அந்த மாதிரி. அதனால அன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா சொல்றப்ப சாமி கேட்டாரு, என்னம்மான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி எல்லாரும் போறாங்க, லேட்டா எடுப்பேன், அவ்வளவுப்படாது, மெதுவா பூஜை கூட போயிடலாம் அப்படின்னு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா,
கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு வந்து அஜைக்களம் போறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா அஜைக்களம் போனோம். நம்மள மாதிரி கொல்லா வினையை புகழுமாறு வந்ததையே அப்படின்ற மாதிரி ஏதோ வினை காரணமா சில தலங்களுக்கு கூட போக முடியாம நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அடியார் திருக்கூட்டத்தோடு மானசீகமா கலந்திருக்கீங்க இல்லையா? இது கைலையை காட்டிலும் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி அப்புறம் முடிங்க. தொண்டர் குலாத்துடன் கூட்டி எங்கேயோ தொடங்குது. புகட்டா உபதேசம் புகட்டிய சபையில் தெவிட்டாத நிலையும் என்னென்னமோ சொல்லிட்டே போறாங்க அம்மா. முட்டிய தூளில் 3 பணிகளும் முட்டிய தூள் தத்துவ நிலையை தானே 4 பாம்பில் 4 நடத்தி 3 மண்டலத்தில் முட்டிய தூணில் 4 அறிவித்து நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயமும் குணத்தையும் கூறி சதுர்முக சோக்கமும் எண்முகமாக கருவி தெரிவிட்ட காயம் புலப்பட எனக்கு தெரிவிட்ட நிலையை தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயு காட்டி நிறுத்தி முத்தி எனக்கருள் செய்து முதலையும் தலைத்து வாக்கு மனமும் இல்லா மனோநயம் அருள்பெரும் ஆனந்தம் அளித்து எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைத்து அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவில் கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலுமாய் கணுவுக்குள் நின்றே கரும்புக்குள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்குக நிறுத்தி கூடுமை தொண்டன் கிளாத்துடன் கூட்டி நெஞ்ச கருத்தி நிலை தெரிவித்து தத்துவ நிலையை தண்டனையாண்ட வித்தக விநாயகா எப்படி சாந்தாமணி அம்மா தூள் கிளப்பிட்டீங்க. சாந்தாமணி அம்மாவுக்கு என்னுடைய மிகச்சிறந்த பாராட்டுகள். இப்படி விநாயகர் அகவல்ல பல யோகங்களை சொன்னவரு கடைசியில முடிக்கிறப்ப என்ன சொல்றாரு? அடியார் திருவடி கூடுகின்ற குலாத்தோட கூட்டணும் தான் சொல்றாங்க. நீங்க கபால மோட்சம் வேணும், உடல் இருக்கிற சக்கரங்கள்லாம் சுத்தணும், எனக்கு சூரிய தரிசனம் வேணும், எனக்கு உபதேசம் வேணும், எனக்கு வந்து பல விதமான யோக குறிப்புகள்லாம் நிகழணும்னு நீங்க சொல்லுவதும் அடியார் திருவடி வணங்குவதும் ஒன்றுன்னு சொல்றது யாரு? ஔவையார். சேரமான் நாயனார் என்ன சொல்றாரு? அடியார் திருவடியை பற்றி சென்றால் ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடலாம், கைலாயம் போயிடலாம். கைலாயம் போயிடலாம். நம்ம சாமி பிறந்ததே எதுக்காக? நம்ம சாமியுடைய பிறப்பு, நம்முடைய சுவாமி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி பிறந்ததே எதுக்காக? சுவாமி அடியார் திருத்தொண்ட தொகை எல்லாமே. அப்ப இன்றைய தினம் என்பது அடியார்கள் திருவடியை மறவாது நிற்க வேண்டும் என்ற பெரும் செய்தியை நமக்கு சொல்லுகின்ற நாள். அதுதான் இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயகரெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். எனக்கு பக்கத்துல திருவானைக்காவல் கோவில்ல சுந்தரமூர்த்தி நாயகர் வளம் வருவார்லாம் சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நான் சரியா படிச்சிருக்கேன். சுந்தரமூர்த்தி நாயனாரை பாக்குறத விட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடத்தை நான் சரியா படிச்சிருக்கேன்னா அர்த்தம். என்ன அர்த்தம்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்த பாடம் என்பது என்னன்னா, அடியார் திருவடியை பற்றி. எங்க அடியார் திருவடிக்கு எங்க அடியார்கள் எல்லாம் வருவாங்க. நாங்க எல்லாம் இன்னைக்கு சங்கமிக்கிறது ஒரு பெரிய அருள் ஞான உலா. அதனால அதை செய்யலாம் அப்படின்ற வகையில தான் அடியன் இன்றைய தினம் அடியார்கள் திருத்துவ தரிசனத்தை நோக்கி அடியர் காத்திருக்கோம். நான் எதுக்காக இதை சொன்னோம் அப்படின்னா, இன்றைய நாளினுடைய பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அடியவர் திருவடியை போற்றுவது அப்படிங்கிறது தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றீங்களா? சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஒரு ஐயா இருந்தார். யாரு? நம்ம ஊவேசா சுவாமிநாத ஐயர் தெரியும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஊவேசா தெரியும் இல்லையா? என்ன பண்ணாரு? சுவடிகளை எல்லாம் சேர்த்தார். சுவடிகள் எல்லாம் சேர்த்து எல்லா இடத்துக்கும் தமிழ் வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு எல்லா சுவடியும் போட்டு கொடுத்துனா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அவருடைய பிறந்தநாளுக்கு எல்லா சுவடியும் போட்டு அந்த ஜோதி அவருக்கு ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும்? அவருடைய கொள்கைக்கு மாறா நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அடியவர் திருவடியை போற்றுவதுதான் நாம
சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு செய்கின்ற மிகப்பெரிய பூசனை. புரியுதுங்களா? அடியவர்கள் திருவடியை போற்றுவதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு செய்கின்ற மிகப்பெரிய. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவுருவத்துக்கு பூசனை செய்வதை விட அடியவர் திருவடிகளில் போற்றுகின்ற ஒரு பெருவாய்ப்பு கிடைக்குது இன்னைக்கு அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய உள்ளம் குறைவு. அதனால அந்த செய்தியை நாம தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினைப்ப அடியார்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால சுந்தரமூர்த்தி நாயனாரோட குரு பூஜை, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடி தாமரைகள் நம்முடைய சென்னையில எப்பயுமே இருக்கும். காரணம் அடியவர் திருவடியை போற்றி பணிகின்ற பெருங்காரணத்தினால. அதனால நமக்கு கைலாயம் எப்பயும் என்னதான் கைலாயம் என்பது நமக்கு அடியார் திருவடிங்க, அடியார்கள் திருவடிங்க திருவடி. இல்ல கைலாயம் போறது என்பது எனக்கு திருவாசிந்தனைங்க ஐயா. கைலாயம் போறது என்பது உறுதின்னு சொல்லணும். நம்ம ஏதாவது திருக்கையிலை போவது என்பது உறுதி. கண்டிப்பா நம்ம தினம் போயிட்டு வர்றோம் இல்லைங்க ஐயா. தூங்கியது சொன்னா தினம் போயிட்டு வர்றாங்க இல்லைங்க ஐயா. மகிழ்ச்சி. அதனால அடியார் இன்னைக்கு பாட்டு கோகலி மேவிய கோவையை பற்றி ஐயா பேசுறீங்களா? வாய்ப்பு இருக்கிறது வந்துட்டாங்களா? கோகலி மேவிய கோவையை பற்றி ஐயா கேக்குதுங்க சுவாமி. இப்போ மெதுவா வரலாம் ஐயா. உங்களுக்கு கால அவகாசம் என்ன கொடுக்கட்டுமா? இன்னொரு 5 நிமிஷம் கொடுக்கட்டுமா? வேணுமா? நல்லது. அப்போ ஐயா கிட்ட நம்ம கோகலியை கொடுக்குறோம், திருப்பரந்துரையை கொடுக்குறோம். ஐயா திருப்பரந்துரைக்கு போயிட்டு அப்படியே திருப்பரந்துரை அழுங்காம கொடுங்காம திரும்ப எங்க கையில வந்து கொடுத்துருங்க. அங்க இருந்து நாங்க திரும்பவும் தொடங்கிக்கிறோம். அதனால இன்றைய வருகின்ற ஒரு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க சுவாமி. டைம் ஆயிடுச்சுங்களா? எடுத்துக்கோங்க, அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுங்க. நம்ம ஒரு நிறைவு செஞ்சு இன்னைக்கு முடிச்சிடணும். அதனால இன்னைக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜையின் காரணமாக நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடியார் திருவடிக்கு மேலான பொருள் எதுவும் இல்லைங்க ஐயா. எதுவும் இல்லை. அந்த திருவடிக்கு மேலான பொருள் எதுவும் இல்லை. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அவங்க வந்து திருநெல் பூசுறாங்க, இன்னைக்கு பூசல. அவங்க வந்து மனசுக்குள்ள அப்படி நினைக்கிறாங்க, எப்படி நினைக்கிறாங்க, அவங்க வந்து அங்கிட்டு இருந்தாங்க, அவங்க எப்படி அதெல்லாம் ஆராய்வதற்கு நமக்கு தகுதியே இல்லை. அடியவர்னு நின்றுட்டா அது குழந்தையா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த பாகுபாடு இல்லாம அவங்க திருவடிய அன்பு பூண்டு ஒழுகுதல் தான் ஒழுக்கம்னு என்ன அர்த்தம் சாமி? ஒழுக்கம்னு என்ன அர்த்தம்? ஒழுக்கம் அப்படின்னா ஒழுகுதல் அப்படிங்கிற வார்த்தையில வந்ததுதான் ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுகுதல் எப்ப ஒழுகும் அப்படின்னா தொடர்ந்து வடிச்சுக்கிட்டே இருந்தா பேர் தான் அது பேர் ஒழுகுதல்னு அர்த்தம். தொடர்ந்து ஒரு பானை ஒழுகிக்கிட்டே லீக் ஆகிட்டே இருந்தா அர்த்தம். பானை கூட தண்ணி முழுவதுமா போற வரைக்கும் என்ன பண்ணோம்? அந்த ஒழுகிட்டே இருக்கும் முழுவதுமா. அது போல இந்த உயிர் என்ற இந்த உடல் என்ற பானைக்குள்ள உயிர் என்ற தண்ணி இருக்கிற வரைக்கும் நன்மை என்ற அறம் ஒழுகி கொண்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். ஒழுக்கம்னு என்னது? இந்த உடல் என்ற பானைக்குள்ள இந்த உயிர் என்ற தண்ணி இருக்கிற வரைக்கும் இந்த அறம் என்ற நிலை தொடர்ந்து வழிந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு செய்வேன் அறம், நாளைக்கு அறம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அது பேர் ஒழுக்கம் அல்ல. தொடர்ந்து ஒழுகுதல் தான் ஒழுக்கம். அந்த ஒழுக்க நெறியில நின்று ஒழுகுதல் தான் அடியார்கள். அந்த திருவடிக்கு அன்பு நின்று ஒழுகுதல் தான் மிகச்சிறந்த பூசனை. எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து ஓவத்தூர் திருப்பரந்துரை, ஓவத்தூர் கோகலி நம்முடைய கணேஷ் ஐயா அவர்களை ஐயா அடியன் ஐயா மேடை முதல்வர் திருவர் அடியன் திருச்சிற்றம்பலம். குருநாத திருவக்கம் சர்வம் சிவமயம். நால்வர் குற்றாலம் உயிர்த்துணையே. ஐயா தலைப்பு கோவலி திருப்பெருந்துரை பெருமானே. அனைத்தடையாள திருவணக்கம். நமச்சிவாய. அரேசனே கடேனுடைய அப்பனே ஆபியோட அக்கை உரை கடிய புகுந்தமை உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. அடியார்கள் எல்லாரும் கேக்குதுங்களா பேசுறது? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க, நல்லா கேக்குதுங்க. கேக்குதுப்பா, நல்லா கேக்குது.
நல்லா கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்க. திருப்பெருந்துறை. உலக உயிர்கள் வீடு பெறுவதற்கு சாதகமான பிறவி கடலிலிருந்து கரையேறுவதற்கு துணையாக பெரும் துறையாக விளங்கும் தலம் ஆதலின் கோகலி திருப்பெருந்துறை. ஐயா சொன்ன மாதிரி அது பெரும் துறை, அதனாலதான் கோகலி மேகி சிவனேன்னு சொல்லியிருக்காங்க. இத்தலத்துல இறைவனோட திருநாமம் ஆத்மநாத சுவாமி, பரமசுவாமி, ஆத்மநாதர். சிறப்பு பெயர் ஐயாவுக்கு குருசாமின்னு சொல்லுவாங்க. தலத்து இரவியார் திருநாமம் யோகாம்பாள். தல விருட்ச மரமாக குருந்தமரம் காணப்படுகிறது. தலத்தின் தீர்த்தம் அக்னி தீர்த்தம், மற்றொரு பெயர் தீர்த்தமாம் பொய்கை. இத்தலத்தை உருவாக்கி வழிபட்டவர் மாணிக்க வாசக பெருமான். அரிமர்த்தன பாண்டியனம் முதலமைச்சராக இருந்த வாதவூரர் கிழக்கு கடற்கரைக்கு குதிரை வாங்க சென்ற போது அவரை குருந்த மரத்தின் கீழிருந்து குருவடிவில் இறைவன் ஆட்கொண்டு அவரை மாணிக்க வாசக ஆக்கிய மாட்சிமை பெற்ற தலம் ஆதலின் திருப்பெருந்துறை. மாணிக்க வாசகர் அருள் பெற்ற புண்ணிய தலம். 61 குருபரனாக காட்சி தந்த தலம். இக்கோயில் இறைவன் கட்டளைப்படி மாணிக்க வாசகர் கட்டப்பட்டது. இன்று மக்களால் ஆவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. ஆவணி மூலத்தில் குதிரைகள் வரும் என்று சொல்ல செய்த பெருமான் அவ்வாறே நரிகளை பரிகளாக்கி கொண்டு சென்றார். அவ்வாறு செய்த இடம் நரிக்குடி என்று இன்றும் விளங்குகிறது. ஒரு முறை இறைவனை அந்தராய் கிளவையிடம் கொண்டு திருப்பெருந்துறையில் வாழ்ந்து வரும் 300 அந்தனர் வீட்டு குழந்தைகளுக்கு வேத சாத்திரங்களை கற்றுத்தர முன்வந்தார். அந்தர்கள் அதை கேட்டு மகிழ்ந்து விநாயகப் பெருமானை பரீட்சை செய்து பாடசாலை அமைத்தனர். அந்த வீடுகளில் நாள்தோறும் புழுங்கல் அரிசி, பாகற்காய், முளைக்கீரை சமைத்து அப்பெரியவருக்கு உணவாக தந்து வந்தனர். அவரும் அவ்வுணவை உண்டு பிள்ளைகளுக்கு வேதங்களை கற்பித்து வந்தனர். ஞான யோக சாத்திரங்கள், வியாகரணம், தர்க்கம் முதலியவற்றை அனைத்தையும் முறையாக கற்றுக் கொடுத்தார். குழந்தைகளாய் இறைவன் விளையாடி மகிழ்ந்தார். இவருடைய வரவாழ் குழந்தைகள் பெரிதும் மகிழ்ந்து வேதங்களை பயின்று வந்தனர். ஒரு நாள் குழந்தைகளோடு விளையாடி கிழவர் திடீரென மறைந்தார். குழந்தைகள் அவரை காணாது வருந்தினர். அவர்களது பெற்றோர்களும் முறையிட்டனர். அவர்களும் மனம் வருந்தி எல்லா இடங்களையும் தேடினர். ஆயினும் பயனில்லை. அன்றிரவு குழந்தைகள் அனைவருடைய கனவிலும் ஒரே சமயத்தில் இறைவன் தோன்றி கிழவராக உங்களுக்கு வேதங்களை கற்பித்தது நானே. உங்கள் பெற்றோரிடம் சொல்லி இதுவரையில் நான் சுட விரும்பி உண்டு வந்த புழுங்கலரிசி, முளைக்கீரை, பாகற்காய் ஆகிய இவற்றையே எனக்கு சமைத்து சூட்டோடு நிவேதித்து வர செய்யுங்கள் என்று அருளி மறைந்தார். குழந்தைகள் இழுத்து மகிழ்ந்தனர். அவர்கள் பெற்றோரிடம் சொல்ல அவர்களும் மகிழ்ந்தனர். வந்தது இறைவனே என்று வணங்கினர். அன்று முதல் சுவாமிக்கு அவ்வாறே நிவேதனம் செய்யப்படுகிறது. இறைவன் குழந்தைகளுக்கு வேத சாத்திரங்களை ஓதுவித்த இடமாகிய குருந்தவனத்தில் வித்யா கணபதி எழுந்திருக்கிறார். பாண்டிய மன்னன் ஆட்சியில் துண்டகன் என்னும் அமைச்சன் சேவூர கிராமத்தின் வளத்தை கேள்வியுற்று தான் அந்த கிராமத்தை அடைய எண்ணி அக்கிராமத்தை தனக்கு சொந்தமானது அந்தர்கள் தன்னிடமிருந்து பறித்து கொண்டதாகவும் மன்னனிடம் சொல்லிவிட்டு சிவபுரம் தன் அதிகார வளத்தால் அந்தணர்களை விரட்டி அடித்தான். எல்லை கற்கெல்லாம் பிடுங்கியிருந்தான். அந்தணர்கள் செய்வதறியாமல் சொத்துக்களை இழந்து மனம் நொந்து ஆத்மநாதரே கதி என்று அழுது மனம் நொந்து வேண்டினர். அவர்களுக்கு அருள விரும்பிய இறைவன் முதியவராக கிழவையிடம் கொண்டு அந்தணர்களிடம் சென்று, என் பெயர் பரமசுவாமி, நான் தில்லையிலிருந்து வருகிறேன். உங்கள் கிராமத்தை பற்றிய அனைத்து விவரங்களும் எனக்கு தெரியும். உங்கள் நிலையை அறிந்து நான் வந்துள்ளேன். என்னிடம் உள்ள பட்டயத்தை காட்டி உங்களோட பூமியை மீட்டுத் தருகிறேன். அப்படி மீட்டு தந்தால் நீங்கள் எல்லோரும் 300ல் 1 பங்கு எனக்கு தர வேண்டும் என்று சொன்னார்கள். அது கேட்ட அந்தணர்கள் துண்டகனின் கொடுமையை கூறி அவரை தடுத்தனர். வந்த பெரியவர்களுக்கு தைரியப்படி தலைத்துக் கொண்டு மதுரை வந்தார். வீதியில் உறக்க கூவினார். மன்னனுக்கு செய்தி தெரிந்தது. அவரை அழைத்து அமர்த்தி விவரம் கேட்டார். சிவபுர மகிமையும் அரசனுடைய குல பெருமைகளையும் எடுத்துரைத்து தன் வசம் இருந்த பட்டயத்தை காட்டினார். சினத்த மன்னன் அமைச்சனை அழைத்து விசாரிக்க அவனும் தன்னிடம் இருந்த பட்டயத்தை காட்டினான். 2 பட்டயங்களும் பார்த்த மன்னன் செய்வதறியாது திகைக்க இருவரையும் பூமிக்குரிய அடையாளங்களை சொல்லுமாறு கேட்டான். அமைச்சனோ தன் பூமியில் எவ்வளவு வெட்டினாலும் நீர் வராது என்று சொன்னான். பெரியவரோ தன் பூமியில் எங்கு வெட்டினாலும் நீர் வரும் என்று சொன்னார். பாண்டிய மன்னர் இருவரும் அழைத்துக் கொண்டு சிவபுரம் கோயிலின் ஈசான திசையில் உயர்ந்த மேட்டில் நீரை வரவழைக்குமாறு கூறினார். பெரியவர் உடன்பட்டு அனைத்து தீர்த்தங்களையும் அவ்விடத்தில் வருமாறு சங்கமித்து பூமியை வெட்டி கீழ் நீரை மேலே வரச் செய்து வெளிப்படுத்தினார். இத்துடன் பூமியின் 4 எல்லை அடையாளங்களை காட்டினார். பாண்டிய குந்தகனை நந்தித்துடன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு மதுரை திரும்பினார். அந்தர்கள்
தங்களுக்கு பூமியை மீட்டு தந்த முதியவர் ஆத்மநாதரே என்று துதித்து அவரை பிரம்ம ரதத்தில் ஏற்றி உபசரித்து ஊர்வலமாக அழைத்து வந்து அவருக்கு வாக்களித்தபடியே 1/3 பங்கை அவருக்கு அளித்து தங்களோடு அவரையும் சேர்த்து கொண்டார்கள். முதியோர் வேடம் கொண்ட இறைவனும் அவர்களோடு சேர்ந்து 301 ஆனார். திருவாசகத்தில் 51 பதிகங்களில் 20 பதிகங்கள் இத்தலத்தில் பாடப்பெற்றவை. அவையான 1 சிவபுராணம், திருச்சதகம், திருப்பள்ளி எழுச்சி, செத்திலாப்பத்து, அடைக்கலப்பத்து, அதிசயப்பத்து, ஆசைப்பத்து, புணர்ச்சிப்பத்து, வாழாப்பத்து, அருட்பத்து, பிரார்த்தனைப்பத்து, குலைத்தப்பத்து, உயிரினிப்பத்து, பாண்டிப்பதிகம், திருவேசரவு, அற்புதப்பத்து, சென்னிப்பத்து, திருவார்த்தை, திருவெண்பா, பண்டாய நான்மறை 20 பதிகங்கள் இந்த ஆவணர்கள் பாடப்பட்டவை. வாதவூரரை மாணிக்கரா வாசகராக மாற்றிய திருப்பெருந்துறைக்கு 18 திருநாமங்கள் உள்ளன. அவையாவன திருப்பெருந்துறை, குருந்தவனம், சதுர்வேதபுரம், சிவபுரம், ஞானபுரம், திருமூர்த்திபுரம், தென்கையிலை, தேசுவனம், ஞானபுரம், திருமூர்த்திபுரம், பராசக்திபுரம், பவித்திர மாணிக்கம், யோகபீடம், ஆவுடையார் கோவில், உபதேசபுரம், உபதேசதலம், ஆனாதிமூர்த்தி தலம், ஆதி கைலாயம், சதுர்வேத மங்கலம், தட்சிண கைலாயம், யோகவனம் என்பன. தலத்தில் ஆன்மநாதர் பெருமானுக்கு 18 திருநாமங்கள் உள்ளன. அவையான ஆன்மநாதர், பரமசுவாமி, திருமூர்த்தி தேசிகர், சதுர்வேத புதீஸ்வரர், சிவயோக வனதீஸ்வரர், குருந்தவனேசர், சிவசேத்திரநாதர், சுண்ணவனேசர், சுண்ணவனநாதர், மயூரநாதர், விப்ரதேசிகர், சப்தநாதர், பகதீஷர், திருதசதேசிகர், அசுவநாதர், சிவபுரநாயகர், மகாதேவர், திரலோக குரு. சிவாலயங்கள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி இருக்கும், சில மேற்கு நோக்கியும். ஆனால் குருமூர்த்தமாக அமைந்த திருக்கோயில் தெற்கு நோக்கி உள்ளது. தவிர சிவாலயங்கள் இறைவன் சிவலிங்க பான வடிவில் உருவமாக காட்சி தருவார். ஆனா இக்கோயில்ல மட்டும் குருந்தமேவி குருபரனாக ஆத்மநாதர் உருவமாக காட்சி தருகிறார். எப்படி காட்சி கொடுக்கிறாரு? சித்தத்தை சிவமாக்கும் சித்தினை செய்து வருகிறார். அந்தபடியா ஆவுடையார் கோயில்ல இறைவன் காட்சி கொடுக்கிறாரு. ஆவுடையாருக்கு பின்புறத்துல 27 தீபங்கள் எரியும். அதற்கு மேல் சூரிய, சந்திர, அக்னி என்ற 3 தீபங்களும் சுடர்கிறது. சுவாமிக்கு திருமுன்பு அமுத மண்டபம் உள்ளது. படைக்கல்லில் புழுங்கல் அரிசி அன்னத்தை ஆவிபட பரப்பி அதை சூழ தேன்குழல், அதிரசம், அப்பம், வடை முதலியவற்றை வைத்து நிவேதனம் செய்து தீபாராதனை முறைப்படி செய்யப்படுகிறது. யோகாபால் தாயார் சன்னதி ஆத்மா சுவாமியின் கருவறைக்கு வடமேற்கு புறத்தில் முதல் பிரகாரத்தில் உள்ளது. அம்பிகை அருவமாக இருப்பதால் திருவுருவம் இல்லை. சன்னதியில் உள்ளே பத்ம பீடத்தில் 1000 தாமரை கொண்ட தாமரையாகிய தங்கத்தாலான யோக பீடமும் அதன் மேல் அம்பிகையின் பாதங்களும் உள்ளது. இவற்றை நாம் கருங்கல் ஜன்னல் வழியாகத்தான் பார்க்க முடியும். அம்பிகையோட சன்னதி வலம் வர முடியும். இத்தலம் 6 சிறப்புகள் கொண்டது. வனம் குருந்தவனம், தளம் தீர்த்த தலம், புறம் சிவபுரம், தீர்த்தம் தீர்த்தமாம் பொய்கை, மூர்த்தி ஆத்மநாதர், தொண்டர் மாணிக்கவாசகர். தலம் கொடுங்கைகளில் அழகு பெயர் பெற்ற கோவில். பண்டைய நாளில் சபதிகள் கோயில் கட்டுவதற்கு உடன்படிக்கை எழுதுங்கால் ஆவுடையார் கோயில் கொடுங்கைகளைப் போல தங்களால் அமைக்க முடியாது என்பதை குறிக்கும் வகையில் ஆவுடையார் கோயில் நீங்களாக என்று எழுதும் வழக்கம் இருந்ததாம். கோவில் முன்மண்டபத்தில் மேற்கு கொடுங்கையில் மேலே ஒரு குரங்கும் கீழ் நோக்கியவாறு ஒரு உடும்பும் வேல் நோக்கியவாறு செதுக்கப்பட்டிருக்கிறது காணலாம். அது நம் அலைபாயும் குரங்கு மனதை அடக்கி ஆத்மநாதன் திருவடியில் உடும்பு போல நிறுத்தி அவருடைய திருவடிகளை சிக்கன பிடித்து உயிர் பெற வேண்டும் என்றும் எண்ணத்துடன் உள்ளே செல்க என்று உணர்த்துமாறு செதுக்கப்பட்டுள்ளது. அடுத்துள்ள பெரிய மண்டபம் ராகுநாத பூபால மண்டபம். அற்புதமான வேலைப்பாடுகள், பெரிய மூர்த்தங்களை கொண்டது. இந்த மண்டபம் பாலவன ஜமீன்தார்களின் முன்னோர்களான வேதவன பண்டாரம், ஆறுமுக பண்டாரம் ஆகியோரால் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது. ராகுநாத பூபால மண்டபத்தில் இடதுபுறம் சிவானந்த மாணிக்க வாசகர் சந்நிதி உள்ளது. தியாகராஜ மண்டபம், இதற்கு அச்சுத பூபால மண்டபம் என்ற பெயர் உண்டு. இந்த மண்டபத்தில் 2 பெரிய தூண்களில் குதிரை வீர சிற்பங்கள் 2 உள்ளன. மண்டபத்தின் நடுவில் உள்மதில்
ஒட்டினார் போல மேற்கு முகமாக முத்து விநாயகர் சன்னதி உள்ளது. இந்த மண்டபத்தின் மேல் தளத்தில் கருங்கல் சங்கிலி தொங்குகின்றது. மண்டபத்தின் வடக்கு பகுதியில் ஊஞ்சல் மண்டபம் இருக்கிறது. இரு மண்டபங்களும் ஒட்டினார் ஒன்று போல இணைக்கப்பட்டு மேல் தளத்தில் மூடப்பட்டுள்ளது. மேல்தளத்தில் 4 பக்கங்களும் உள்ள கொடுங்கைகளில் அதிக அர்ப்பணமான வேலைப்பாடுடன் அமைக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு பகுதியில் உள்ள கொடுங்கையில் சில துளைகளை காணலாம். இத்துளைகள் கொடுங்கையின் கணம் எவ்வளவு என்பது அறிய துணையாக நிற்கிறது. கொடுங்கையின் கணம் சுமார் 1 அங்குலம். ஊஞ்சல் மண்டபம் தியாகராஜ மண்டபத்துக்குள்ளே வடக்கு புறத்தில் உள்ளது. ஆனி மாதத்திலும் மார்கழி மாதத்திலும் நடைபெறும் விழாக்களில் 3ஆம் நாள் விழாவில் மாணிக்கவாசகர் இங்கே எழுந்தள்ளி காட்சி தருவது வழக்கம். 3ஆம் பிரகாரத்தின் கிழக்கு பகுதியில் வெளிமதிலை ஒட்டினார் போல திருமாளிகை பக்தி மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் நெற்களஞ்சியங்களும் அரிசி களஞ்சிய அறைகளும் உள்ளது. மடப்பள்ளிக்கு தெற்கே வசந்த மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு மேடையும் அதனை சுற்றி நீராளியும் உள்ளது. இந்த மேடைக்கு வடக்கே வசந்த விநாயகர் எழுந்திருக்கிறார். ஆனி மாத விழாக்களிலும் 5ஆம் நாள் விழாவன்று மாணிக்கவாசகர் இந்த மண்டபத்தில் எழுந்தள்ளி காட்சி தருவது வழக்கம். பஞ்சாக்கர மண்டபம் 3ஆம் பிரகாரத்தில் 2ஆம் கோபுரத்தை ஒட்டினார் போல உள்ளது. இதற்கு கனகசபை என்ற பெயரும் உண்டு. இந்த மண்டபம் நடுவில் சதுர அமைப்பும் 4 புறம் தாழ்வார் அமைப்பும் கொண்டது. நடுப்பகுதியில் தூணில் குதிரைசாமி என்ற அசுவநாத சிற்பமும் பாண்டிய மன்னன் சிற்பமும் மாணிக்கவாசகரின் அமைச்சர் கோல சிற்பமும் குறும்பர்கோன் சிற்பம் உள்ளது. புவனம், தத்துவம், கலை, மந்திரம், பதம், வண்ணம் என்ற 6 தத்துவங்களும் கட்டங்களாக மண்டபத்தின் மேல் தளத்தில் அமைத்து காட்டப்பட்டுள்ளது. மேல் தளத்தை ஒட்டி அமைந்த ஒரு சரத்தில் 301 சிற்பமும் நம்பிமார் ஒரு சிற்பமும் உள்ளது. தில்லை மண்டபம் 2ஆம் பிரகாரத்தின் தெற்கு பகுதியில் முதல் கோபுர வாயிலை ஒட்டினார் போல் தில்லை மண்டபம் இருக்கிறது. இதற்கு நடன சபை என்ற பெயர் உண்டு. இந்த மண்டபத்தில் 2 தூண்களில் பதஞ்சலி வியாக்கிரவாத சிற்பங்கள் உள்ளது. மற்ற 4 தூண்களில் குறவன் கூர்த்தி சிற்பமும் உலக புகழ் பெற்ற அதி அற்புதமான சிற்பங்களாக உள்ளது. இதற்கு சுந்தரபாண்டிய மண்டபம் ஆத்மநாத மூலவருக்கு எதிரே உள்ளது. இந்த மண்டபத்தில் தெற்கு புறத்தில் பிரதான வாயில் உள்ளது. இந்த வாயில் வழியாக உள்ளே நுழைவது வழக்கத்தில் இல்லை. உற்சவர் மாணிக்கவாசகரை வணங்கிய பிறகு மண்டபத்தின் மேற்கு கணத்துவார வழியாக சென்று ஆத்மநாதரை வழிபடுவது வழக்கம். பிரகார வளமாக வரும்போது சூரில் காணப்படும் வண்ண ஓவியங்கள் பழமையானவை. ஒரு சில ஓவியங்கள் அழிந்த நிலையில் உள்ளது. வண்ண ஓவியங்கள் உண்டு. அண்டரண்ட பச்சி வண்ண ஓவியம். இப்பறவை 2 யானைகளை ஒரு சேர தூக்கும் அளவுக்கு வலிமையுடைய பறவையாக திகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்துள்ளது ராஜகோபுரம். முன்பு 5 நிலையாக இருந்ததை மாற்றி இப்பொழுது 7 நிலைகளாக திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. நெடுதூரத்திலிருந்து பார்க்கும்போது ராஜகோபுரம் தொலைவில் வரும்போதே வா என்று அழைக்கும் வான் கருணை சான்றான ஆத்மநாத ஸ்வரூபத்தின் ஸ்தூல அடையாளமாக இருக்கிறது. ராஜகோபுர வாயிலின் இடப்பக்கத்தில் உள்ள சுவரில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த வள்ளல் பச்சையப்ப முதலியார் கோயிலுக்கு செய்த தர்மங்களை பற்றிய சாசன கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டுள்ளது. புண்ணிய புருஷராகிய பச்சையப்ப முதலியார் அவர்களால் வங்கியில் வைக்கப்பட்டுள்ள 1,00,000 வராகனுக்கு வரக்கூடிய வட்டி பணத்தின் இன்றளவும் ஆவுடையார் கோயில் சாயரட்சை கட்டளை தர்ம பூஜை நடந்து வருகிறது. இக்கோயிலில் காலாத்வா, தத்துவாத்வா, போனாத்வா, வர்ணாத்வா, பதாத்வா, மந்திராத்வா முதலிய 6 அத்துவாக்களை குறிக்கும் வகையில் 6 வாயில்கள் 6 சபைகள் உள்ளது. முதல்ல கனக சபை. உள்கோபுரத்தை கடந்து சென்றால் அடுத்து வருவது பஞ்சாக்கர மண்டபம். இதை கனக சபை எனலாம். இந்த மண்டபத்தின் மேற்சுவரில் எண்ணற்ற புவனங்களை குறிக்கும் அச்சுரங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. உங்களோட தூண் ஒன்றில் 2 தலைகளும் 1 உடலும் பின்னிய நிலையில் பாம்பும் சாமுத்திரிகா லட்சணத்தை காட்டும் பெண் முதலான சிற்பங்கள் உள்ளது. மற்றொரு தூணில் நவகிரகங்கள் போன்ற அமைப்பும் செதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கோயில் தனியாக நவகிரகங்கள் எதுவும் கிடையாது. சன்னதி மேற்புறத்து 27 நட்சத்திர வடிவங்களும் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. சந்நிதி வெளிச்சுவரில் வண்ண ஓவியங்கள் இறைவன் மாணிக்கவாசகருக்கு வழங்கிய ஸ்பரிச உபதேச திருவடி தீட்சை ஓவியங்கள் உள்ளது. இந்த கனக சபையில் 81 தீபங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 2வது நர்த்தன சபை, நடன சபை. இதில் குறவன் குர்த்தி சிலைகள் அற்புதமான கலைகளை கொண்டாக உள்ளது.
இதுல வந்து தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்பும் தெளிவாக தெரியும் வண்ணம் செதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறே வலதுபுறம் காட்சி தரும் வேடுவன் வேடாட்சி சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த நடன சபையில் வந்து பதஞ்சலி வியாக்கிரவாத முனிவர் வந்து பெருமாளிடம் கருணை வேண்டிய இடம் சொல்லப்படுகிறது. இதுல வந்து 224 புவனங்களை குறிப்பிடும் வகையில் 224 தீபங்கள் ஏற்றப்படுகிறது. 3வது தேவ சபை, சூரனிடம் பயந்த தேவர்கள் தவம் செய்த இடமாக சொல்லப்படுகிறது. சுந்தரபாண்டி மண்டபம் சொல்லலாம். இங்கு ஏகதேச மந்திரங்களான 11 தீபங்கள் ஏற்றப்படுகிறது. இந்த தேவ சபையில வந்து பிரகாரத்தின் இடப்பக்கத்தில் மாணிக்க வாசக உற்சவமூர்த்தி உள்ளது. இவரை தரிசித்து விட்டுத்தான் மூலவரை தரிசிக்க வேண்டும் என்பது கோயிலோட மாணிக்க வாசகரை தரிசித்து தான் மூலவரை தரிசிக்கிறது கோயிலோட மரபா இருக்குது. அடுத்த தரிசனமாக தல விசேட காட்சியான குருந்தமர உபதேச காட்சி. கல்லில் வடித்துள்ள குருந்த மரம் இறைவன் குருவடியில் அமர்ந்திருக்க எதிரில் மாணிக்கவாசகன் பவ்யமாக இருந்து உபதேசம் பெறும் காட்சி சிற்பங்கள் தத்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 4வது சச்சபை. ஆணி திருமண நாளில் மார்கழி திருவாயிலும் மாணிக்க வாசகருக்கு உபதேச ஐதீகம் நடைபெறுகிறது. இங்குள்ள திருவாசக கோயில் இறைவனே தன் கைப்பட எழுதிய திருவாசக ஓலைச்சுவடி இருப்பது விசேஷம். குருவருளும் திருவருளும் பெற்றோருக்கு இறைவன் கைப்பட எழுதிய ஓலைச்சுவடி தன் தலை மீது வைக்கின்ற பாக்கியம் கிடைக்கப்பெறும். அடியனுக்கு வந்து குருநாதர் கூட போகும்போது அடியன் தலைமையில் வைக்கிற பாக்கியம் ஒரு தடவை கிடைச்சது. அடுத்து வந்து சச்சபை. இங்குள்ள விசாலமான கல்மடையில் தான் சுவாமிக்கு கைப்படாத புழுங்கல் அரிசி அன்னம் நிவேதிக்கப்படுகிறது. இதற்கு அமுத மண்டபம் என்று பெயர். இந்த அமுத மண்டபத்துல 36 தத்துவங்களை குறிக்கும் வகையில் 36 தீபங்கள் பிரகாசிக்கின்றன. இந்த வந்து சிச்சபை, பூஜை சிவோர் நிற்கும் இடம். இந்த சிச்சபையில் வந்து அகர முதலான 51 தீபங்கள் சுடர்விடுகின்றன. அடுத்து 6வது ஆனந்த சபை. இதில் பஞ்சகலைகள் என்னும் சுடர் பிரகாசிக்கிறது. பரம சுவாமியான ஆத்மநாதன் இணைந்துள்ள கருவறையே குருவருள் கொழு வீற்றிருக்கும் ஆனந்த சபை. ஆவுடையார் வந்து சதுரபீடம், மேலே சிவலிங்க பானம் கிடையாது. ஆத்மநாத சுவாமி வந்து அருவமாக காட்சியளிக்கிறார். அதற்குரிய இடத்தில் தங்கத்தாலான கோலை சாத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுவாமிக்கு பின்னால் 27 நட்சத்திரங்களை கொண்டதாகிய திருவாச்சி உள்ளது. இதற்கு மேல வந்து 3 விளக்குகள் உள்ளது. ஒன்று சிவப்பு வந்து அக்னியையும், வெண்மை வந்து சூரியனையும், பச்சை சந்திரனையும் குறிக்கிறது. சுவாமிக்கு முன்னால 2 தூங்கா விளக்குகள் இருக்கிறது. அவை வந்து இரவு பகல் இரண்டையும் வந்து குறிக்குது. எவ்வளவு கனமான கருங்கல்லை எந்த அளவுக்கு மெல்லிதாக இழைத்து எத்தனை மடிப்புகளாக கொண்டு வந்துள்ளார்கள் என்பதை கண்டு வியப்பதற்காக இடப்பக்கத்தின் கோடியில் 2-3 துளைகள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தத்துவங்கள் அனைத்தும் தீப வடிவங்களாகவும் காட்டப்பட்டிருக்கிறது. மூலவர் ஆவுடையார் பெருமானுக்கு வந்து மகுட ஆகம உத்தரவின்படி 6 கால பூஜை நடக்கிறது. ஆத்மனாருக்கு 6 காலங்களிலும் புழுங்கல் அரிசி நிவேதனம் நடக்கிறது. அந்த சாமத்தில் தினமும் சுவாமிக்கு புளியோதரை, எல் சாதம், பால் சாதம், உளுந்து சாதம், பாகற்காய், முளைக்கீரை நிவேதிக்கப்படுகிறது. திருவிழா காலங்களில் வழக்கமான முறையுடன் மேலும் அதிரசம், தேன்குழல், வடை, புட்டு, சீயம், தோசை முதலிய சிறப்பு நிவேதனம் செய்யப்படுகிறது. இந்த நிவேதானம் மாணிக்கவாசருக்கு ஆணி திருமஞ்சனத்தில் 10 நாட்களிலும் மார்கழி திருவாதிரையில் 10 நாட்களுக்கு மட்டும் மாணிக்கவாசகருக்கு இந்த நிவேதனம் படைக்கப்படுகிறது. கோயிலுக்குரிய இசைக்கருவி பூஜைகளின் போது சங்கு, புல்லாங்குழல், முகவீணை, திருச்சின்னம் முதலியவை இசைக்கப்படுகிறது. மாலையில் கொழுமேளம் வாசிக்கப்படுகிறது. அத்தசாம பூஜையில் வந்து ஊஞ்சல் வாளி, கப்பம், தாளாட்டு பாடல்கள் பாடப்படுகிறது. விழா காலங்களில் லவண்டை அடிக்கிறார்கள். அத்துடன் கொம்பு, வளைக்கொம்பு, எக்கோளம், கௌரி தாளம் முதலியவற்றை ஊதும் வழக்கமும் இருக்கிறது. யோகாம்பிகை சன்னதியில் தினமும் சல்லரி என்ற இசைக்கருவி சாயரட்சை பூஜை முடிந்ததும் வாசிக்கப்படுகிறது. கோயில மண்டபங்களில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கின்றன. இக்கல்வெட்டுகள் மூலம் கோவிலுக்கும் சுவாமிக்கும் விடப்பட்ட நிபந்தங்கள், குத்தகைதாரர்களின் பத்திரங்கள், கும்பாபிஷேகம் நடைபெற்ற விவரங்கள், நிர்வாக செய்திகள் அனைத்துமே வந்து இடம்பெற்றிருக்கிற கல்வெட்டுல.
அதெல்லாம் வந்து இந்த கோயில்ல வந்து 24 தீர்த்தங்கள் இருக்கிறது. 24 தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம், ஆத்மகூபம், வேத தீர்த்தம், நாராயண தீர்த்தம், தேவ தீர்த்தம், வாயு தீர்த்தம், மாவை தீர்த்தம், காலாக்னி தீர்த்தம், ரிஷி தீர்த்தம், அசுர தீர்த்தம், காந்தர்வ தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பராசுர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், வைதிக தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், பக்த தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், கௌதம தீர்த்தம், தொண்டர் தீர்த்தம், கீழ்நீர், ஸ்வேத நதி என்னும் வெள்ளாறு 24 தீர்த்தங்கள் இருக்கின்றன. கோயில்ல வந்து மெயினா பார்க்க வேண்டிய சிற்பங்கள் வந்து வல்லப கணபதி, உக்ர நரசிம்மர், பத்ரகாளி, ஊர்த்துவ தாண்டுவர், பிச்சாடனர், வில்லேந்திய முருகர், ரிஷிபத்திரர்கள், அரியர்த்தமூர்த்தி, சங்கரநாராயணன், வீரபத்திரர்கள், மாணிக்கவாசகர் அமர்ந்த கோலம், துறவு கோலம், அசுவதேவர் குதிரை வடிவில் இருக்கிற கோலம், குறவன் குர்த்தி சிற்பம், லுண்டு விநாயகர் சிற்பம், உடும்பும் குரங்கும் இருக்கிற சிற்பம், கருங்கல் சங்கிலிகள், 2 தூணில் 1000 கால்கள், 1008 சிவாலயங்கள் உள்ள இறைவன் இரவி சிற்பங்கள், திருவுருவ படங்கள், பல நாட்டு குதிரை சிற்பங்கள், 27 நட்சத்திர உருவ சிலைகள், நடனக்கலை முத்திரை பேதங்கள், சப்தஸ்வர கல் தூண்கள், கூடல்வாய் நிழல் விழும் பகுதி பசுமாட்டின் கழுத்து போல் இருப்பது, இந்த ஒரு 23 விஷயம்லாம் முக்கியமா வந்து பார்க்கக்கூடிய இடம். பெருமானே, அடியனுக்கு வந்து குறிப்பு எடுத்த வரைக்கும் அடியன் சொல்லி முடிச்சிட்டேன். நமச்சிவாய் நமச்சிவாய். அடியன் வந்து எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சிட்டே இருந்தேன். திடீர்னு அடியனை கூப்பிட்டு சொல்ல சொன்னோடனே கொஞ்சம் பதட்டமா இருந்தது. அடியன் எந்த அளவுக்கு வந்து பெருமானை வந்து 1 மாசமா வந்து நினைச்சு மனம் உணர்ந்து இருந்ததும் அந்த விஷயத்த வந்து முடிஞ்சதும் அடியன் சொல்லிட்டேன். அனைத்து அடியால் திருவணக்கம். சர்வம் சிவார்ப்பணம். நமச்சிவாய். சொக்கநாதருடைய பெருங்கருணையினால இந்த இடம் வந்து திருப்பெருந்துறை பற்றி ஐயா வந்து ரொம்ப அருமையா ஒவ்வொரு தூணையும் எண்ணி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இசைக்கருவிகளை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த உடும்புக்கும் அந்த குரங்கும் ஏன் இருக்குன்ற அந்த செய்தி ரொம்ப அழகா இருக்கு. குரங்கு போல் சாவுகின்ற மனத்தை பெருந்துறை நாதரை ஈழ பெற்ற வேண்டி இருக்கக்கூடிய அந்த உடும்பு போல் பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய 2க்கும் உள்ள அந்த மிகப்பெரிய அந்த ஒரு செய்தியை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய இடங்கள்ல என்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திருப்பெருந்துறையில புழுங்கல் அரிசி மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சாமிக்கு வந்து பச்சரிசி தான் சாதம் இருக்கும். புழுங்கல் அரிசின்னா ஏற்கனவே வேக வைத்த அரிசி, வறுக்கப்பட்ட விதை என்னைக்கு முளைக்காதுன்னுவாங்க இல்லையா? அது போல சுவாமி வந்து நமக்கு வந்து அந்த புழுங்கல் அரிசி என்பது திருப்பெருந்துறைய பெருமானை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு பிறவி அதோடு முடிந்தது, மீண்டும் அவர்களுக்கு பிறவி இல்லை அப்படிங்கிறது. காகற்காய் என்பது அது மருத்துவ குணம், அது எல்லாவற்றையும் சரி செய்கின்ற ஆற்றல் உடையதுனால அங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிறவி என்ற நோய்க்கு மருந்தாகவும் அந்த நோய் திரும்ப வராம இருக்கிறதுக்கு பெருமான் வந்து அருள் புரிவான்றதுதான் நம்ம சொன்னாங்க. அதே மாதிரி ஐயா வந்து இவ்வளவு குறிப்பு வந்து முதல்ல நான் நினைச்சேன், ஐயா இந்த குறிப்பு சொல்றாங்க இது ஏற்கனவே இருக்கிற குறிப்பு தானே அப்படின்ற மாதிரி முதல்ல தோன்றுனா கூட அதுக்கு அடுத்து வருகின்ற குறிப்புகள் எல்லாமே அடியனும் நிறைய திருப்பெருந்துறைக்கு தலப்புராணம் படிச்சிருக்கேன் நிறைய இடங்கள்ல. ஆனா ஐயா கொடுத்த குறிப்பு எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரை கேள்விப்படாத குறிப்புகள் எல்லாமே ஐயா சொல்றேன். எல்லா அடியார்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி எப்படி ஐயா இவ்வளவு பாசிபிளா சொன்னாங்க அப்படிங்கிறது ஐயாவோட மெனக்கடல் ரொம்ப பிடிச்சிருந்த. அடியார்களுக்கு இவ்வளவு செய்திகள் சொல்லணும்னு சொல்லி ஐயா மனக்கடலோட செய்த ஒரு தவம் வந்து பிடிச்சிருந்தது. ரொம்ப கொடுத்த அந்த செய்தியை ரொம்ப சீரும் சிறப்பும் ஐயா வந்து நடத்தி முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது அடியன் பெருந்தவம் செய்து காத்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கணேஷ் ஐயா தங்களுக்கு கொடுத்த அந்த திருப்பெருந்துறையை பெருந்துறையாகவே நீங்க காட்டிட்டீங்க. திருப்பெருந்துறையில இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பெருந்துறையாகவே எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கீங்க சுவாமி. அது நாங்க எல்லாரும் தவம் பண்ணிருக்கோம். அடியன் வந்து இன்று இந்த நிழல்ல இருந்து பெருமான வழிபாடு செய்வதற்கு அம்மா பத்மா அம்மா அவர்கள் அடியனுக்கு பலகாலம் வந்து ஒரு அம்மாவோட பெருங்கருணை வந்து இருக்கேன். அம்மா வந்து இங்க எல்லாருக்கும் ஒரு முறை வந்து காட்டணும்னு நினைச்சாங்க. அம்மா அவங்க அடியில் அமர வச்சேன். இன்றைய தினம் வந்து அடியார் திருவடி வணங்க முடியாதுன்னு நினைச்சதுக்கு அம்மா திருவடி முழுவதுமாக அடியனுக்கு பற்றுவதற்கு கிடைத்தது. அது அடியன் பெரும் செய்த பெருந்தோமா நினைக்கிறேன். அவர்கள் இல்லம் அவருடைய உள்ளம் என்றும் நிறைந்திருக்கணும்.
பெருமாளுடைய பெரும் கருணை தான் அப்படின்னு அதிகாரிகள் சார்பா நான் வாழ்க்கை அமைச்சர் கொடுத்தேன். ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைவு பண்ணிருந்தோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, கோகலி மேவிய கோவே போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை தான் பார்த்திருக்கோம். கோகலி மட்டும்தான் பார்த்தோம். மேவிய கோவையை போற்றி அடுத்த அமர்வு தான் மேவிய கோவையை போற்றி. கோகலின்ற வார்த்தையை தான் பார்த்திருக்கோம். மேவி அந்த என்ன மேவரா, அங்க இருக்கக்கூடிய கோய் ஆறு என்ன அப்படிங்கிற செய்தியை வருகின்ற அமர்வுகளை பார்க்கலாம். அடியார் திருவடி உணர்ந்து வணங்குதல் வந்துதான் திருவாசக சிந்தனையுடைய உயிர் மூச்சாகவே வைத்திருக்கோம். அதை தொடர்ந்து நாம் செய்து வருகின்றோம். அதனால அடியார்கள் எல்லாம் இன்றைய தினம் ஓய்வெடுத்துக்கலாம். நாம் எல்லாரும் அடுத்து சரியான வெள்ளிக்கிழமை 8:30 தொடர்ந்து பயணிக்கலாம். அதை தாண்டி ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி அப்படிங்கிற அந்த பாடல். ஈங்கோய் மலை யாரு கொடுத்துருக்கோம்? சின்ன ஒரு வெளிக்காட்டு எனக்கு ஞாபகம் வந்தா அடுத்து யாரு கொடுத்துருக்கோம்னு பார்த்து அடியார்கள் மூலமா அதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி அப்படிங்கிற அந்த அந்த பாடலுக்கான செய்தியை அடுத்த அடியவர் காத்திருங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்ற இந்த எல்லாரும் இன்றைய தினம் நம்முடைய குருபூசை என்று நாம் எல்லாரும் அவர் சொன்ன வழியில அடியார் திருக்கூட்டத்தில் அமர்ந்து பெருமானை சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் கைலாயத்துக்கு செல்கின்ற பெரும்பேற்றை பெறுகின்றோம். உண்மையான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூசை அடியாரோடு சங்கமிப்பதுதான். அம்மா எல்லா அடியார்களும் அங்க சங்கமிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அந்த காட்சியும் தெரிகின்றது. சரஸ்வதி அம்மா எல்லாரும் தெரிகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அடியில் சிறு பெருந்தவமா இருக்கு. நல்லபடியா உங்களுடைய பயணம் சீரும் சிறப்புமா நிகழ்ந்தணும். எல்லா வளங்களும் தரணும்னு உங்க எல்லாரையும் அடிய வாழ்த்துகின்றேன். நம்ம சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சி. அளவுல அதிக நிறைவு செய்யும் மூலமாக அம்மா ஜானகி அம்மா நிறைவு செய்யும். திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கங்க. ஐயா திருவடி வணக்கங்க. நன்றிங்க சுவாமி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 48 அடியார்களும் எல்லாருடைய இல்லங்கள்லயும் அமர்ந்திருக்கோம். உங்க வீட்டுல நாங்கெல்லாம் அமர்ந்திருக்கோம், எங்க வீட்டுல எல்லாரும் அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அடியார் திருக்கூட்டத்தோட மானசீகமா கலந்திருக்கோன்றதுதான் ஒரு பெரும் செய்தியே. அந்த வகையில இன்னைக்கு நம்ம அடியார்களுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லலாம். 2 அடியாருக்கு மட்டும் வாய்ப்பு. யாராவது இன்னைக்குரிய அந்த கருத்துக்களை அடியார்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. யாராவது ஏதாவது பேச விரும்புறீங்களா? சிவாய நம்ம ஐயா அப்படின்னு சொல்றேங்க. நீதான் முதல்ல நானே பேச போறேன். சிவாய நம்ம ஐயா, இன்னைக்கு நீங்க சொன்ன திருவாசகத்துல ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடியார் திருவடியை பிடிச்சுன்னா நம்ம இப்ப சிவனுக்கு கைலாயம் போயிடலான்னு. அதேதான் ஐயா சொன்னாங்க. கணேஷ் ஐயா சொன்னாங்க, குடும்பிப்படியா நம்ம வந்து இறைவன் பாதத்தை பிடிக்கணும், அதுக்குன்னு சிற்பத்துல பார்த்தான்னு. நீங்க சொன்னதும் அவங்க சொன்னத கருத்து ஒன்னாவே அமைஞ்சு போச்சுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்து வந்து இன்னைக்கு காலையில இருந்து பெருமாள் திருவருள் அடியார் கூடவே தான் ஐயா அடியான் இருக்கிறேன். காலையில 9 மணிக்கு போய் உக்காந்து 5 மணி தான் வீட்டுக்கு வந்தேன். திருப்பி 6 மணில ஒரு சொற்பொழி கேட்டேன். 8:30 மணிக்கு உங்க திருவாசகத்துல வந்திருக்கேன். காலையில இருந்து இன்னைக்கு சுந்தரமூர்த்தி பெருமான் நினைவுலே ஓடிடுச்சுங்க ஐயா பொழுது. இன்னைக்கு வந்து 100 பாடலும் படிக்கக்கூடிய வாய்ப்பு அடியானுக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சிவாயனம் எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் கருணை தான் ஐயா. இன்னைக்கு எங்க திருவாசகம் முற்றாலும் கலக்கம் பார்க்க முடியாதுன்னு நினைச்சுன்னு இருந்தான். பெருமான் அதையும் திருவள்ளுவர் கூட்டிட்டாரு. வேலையை செஞ்சுனே நான் கேட்டுட்டு மாட்டேன். அதான் உங்களை வீடியோ ஆன் பண்ணல. வேலை செஞ்சுனே அதனால வீடியோ ஆன் பண்ணல. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன கருத்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. கணேஷ் ஐயா ரொம்ப திருவடி வணக்க ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. இதெல்லாம் கேட்கும் போது நாங்க போயும் புண்ணியம் இல்லை. இந்த தலம்லாம் போயிருக்கோம். இருந்தாலும் நீங்க குளத்துக்கு இன்னொரு தலம் போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதாவது எங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுத்துறீங்க. தலத்தினுடைய சிறப்பெல்லாம் சொல்லி சொல்லி மீண்டும் ஒரு தலை பயணம் போன்னு சொல்றீங்க. ஆனா உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. பெருமாள் திருவள்ளுவர் கூட்டி வச்சா பார்ப்போம். ரொம்ப அருமைங்க ஐயா. சிறப்புங்க, ரொம்ப சிறப்பு. திருவடி வணக்கம். நன்றி புவனேஸ்வரன். ரமணி அம்மா
லோகநாத ரமணி அம்மா லோகநாத பாண்டியன் அவங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அம்மா நீங்க ஏதாவது கருத்துக்கள் சிவாய நம்ம இன்னைக்குதான் நான் ஜாயின் பண்ணேன் குரூப்லயே. எனக்கு அவ்வளவு இப்பவே கோயிலுக்கு போகணும் போல, ஆவுடையார் கோயிலுக்கு போகணும் போல தோணுது. நாங்க போக சொல்லலாம், அதனுடைய அருமை தெரியல, எனக்கு அந்த விளக்கமும் தெரியல ஐயா. ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி ஐயா. திரும்ப இன்னைக்குதான் ஜாயின் பண்ணேன். நான் நிருடி இந்த தொண்டுல இருக்கணும்னு வாழ்த்தி வணங்குறேன் ஐயா. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரே ஒரு அடியோருக்கு வாய்ப்பு, அதோட நிறைவு செய்யணும். நமச்சிவாய் நமச்சிவாய். சிவாய் நமங்க ஐயா. திருவடி வணக்கம். சிவாய் நமங்க ஐயா. அடியார்கள் கூட இருந்தாக்கா நம்ம கைலாயம் போயிடலாம். அதனால இந்த வகுப்பை விட்டு நவுறதே கிடையாது. என்னானாலும் சரி, என்ன இருந்தாலும் எல்லாரும் வந்துடுறோம். அதனால இந்த வகுப்புல இருந்துக்கினே இருந்தா நம்ம அடியார்கள் கூட, நம்ம வீட்டுல இருந்துக்கினே இத்தனை அடியார்கள் கூட கலந்து இருக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அதுவும் இத்தனை வருஷமா. அதனால ரொம்ப சிறப்புங்க ஐயா. அப்புறம் அந்த கணேஷ் ஐயா சொன்னது 3 தடவை நான் போயிருக்கிறேன் ஆவுடையார் கோயிலுக்கு. ஆனா இவ்வளோ விஷயம் நான் பார்க்கல. விட்டு போனதெல்லாம் திரும்பி ஒரு தடவை போய் பார்க்கணும். ஆண்டவன் பெருமான் கொடுக்கணும். அப்புறம் இவ்வளோ நிறைய எழுதி எல்லாருக்கும் இவ்வளோ தெளிவு கொடுத்துருக்காரு அந்த கோயில் பத்தி. அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. அடுத்தது நீங்க ஈங்கோய் மலை பத்தி அங்கையர் கண்ணி அம்மான்னு கொடுத்துருக்கீங்க. அடுத்தது அடுத்த வகுப்புல அது சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்ததுதான் எனக்கு பழனம், திருப்பழனம் பத்தி எனக்கு கொடுத்துருக்கீங்க, பாத்துங்க. அதுக்கப்புறம் கடம்பூர் ஜானகி அம்மாவுக்கு கடம்பூர் எடுத்திருக்கீங்க. அதனால நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. எல்லா அனைத்து அடியார்களையும் திருவடி வணங்கிறேன். இன்னைக்கு திருநாவலூர்ல போய் நான் அடியார்களோட சுந்தர தேவாரம் படிக்க எனக்கு காலையில இருந்து வாய்ப்பு கிடைச்சது. அது இப்ப இந்த வகுப்புலயும் கலந்துக்கினேன். அது ஐபேட ஜாயின் பண்ண எனக்கு அப்டேட் பண்ணுன்னு வந்தது கூகுள் மீட்டிங். ஐயோன்ட்டு எனக்கு தெரியவே இல்லை, என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறம் இவரை கூப்பிட்டு கடைக்கு போய் அவங்கிட்ட கொடுத்து அப்டேட் பண்ணி எடுத்துன்னு வரேன் நானு. அதனால கேன்னு வர்ற இடத்த இப்ப டீன்னு வருது. அவன் என்ன போட்டு கொடுத்தான்னு தெரியல, டீன்னு வருது. கேன்னு வரும் அந்த இடத்த டீ ஆமா கலாவதி தியாகராஜன் வரும். அது என்னன்னு தெரியல, இப்படி மாறிடுது. அதையும் அடையாளமா வச்சுக்கோங்க சொல்லிட்டேன். இப்ப அப்படி வந்துருது. எனக்கு வெறும் கலாவதின்னு வருது போல இருக்கு. அதனால பிள்ளைங்கள இல்லாதால கடைக்கு தீன்னு போய் இதை அப்டேட் பண்ணின்னு கிளாஸ் அட்டன் பண்ண. சிவாய் நமங்க ஐயா. திருவடி வணக்கம், திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களையும் திருவடி வணங்கிக்கிறாங்க ஐயா. சிவாய் நம, சிவாய் நம. மகிழ்ச்சி. கணேஷ் ஐயா அவர்கள் குடும்ப சகிதமா அவன் குட்டி தம்பி கூட திருவாசக சிந்தனை கேக்குறாருங்க. ஆமா ஆமா, கடந்த குழந்தை திருவாசனையோட ஒரு அங்கம் தான். இன்னைக்கு அவருக்கு தனஞ்சலின் ஐயா அவர் வரவேற்கிறோம். திருவாசனை சார்பா அவர் வரவேற்கிறோம். கணேஷ் ஐயா குடும்பம் நல்லா இருக்கணும். புலிக்கு பிறந்த போனி ஆகுமா ஜானகம்மா? புலிக்கு பிறந்த போனி ஆகுமா ஐயா? பாக்குறாங்க பாருங்க, எல்லாத்தையும் தெரியுது. பாக்குறாங்க, எப்படி பாக்குறாங்க பாருங்க அவங்க. சிவாய சிவாய நம. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குடும்பத்துக்கு திருவடி வணக்கம். சுமதி அம்மா வீட்டுல அவங்க பேசி இருக்காங்க, அவங்களையும் நான் வரவேற்கிறேன். அவங்களையும் குட்டி பாப்பாவை பார்த்தது அவளுக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. நமச்சு. அதனால இப்படி வாங்க எல்லாரும். பாப்பா அந்த நேத்ரா பாப்பா 2 பேரும் அவங்க அடியன் வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோடு நம்முடைய அடியார் திருக்கூட்டம் தொடர்ந்து பயணிக்கணும். ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிறைவு செய்வதற்காக வாழ்த்துப்பாங்க. ஐயா ஒரே விஷயம் என்னன்னா, திருப்பதி இது 24 தீர்த்தம் இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த 24 தீர்த்தலையும் நீராடும் போது ஒவ்வொரு பழங்கள் சொல்றாங்க. அது கொஞ்சம் விரிவா போறனால எல்லா தீர்த்தலையும் நீராடலாம். இல்ல அடியன் இந்த 40 வருஷ காலத்துல ஒரே ஒரு முறை போயிருக்கேன். அந்த ஒரு முறையுமே குருநாதர் கூட்டு போனாலும் அந்த திருவாசகம் அந்த இறைவன் கைப்பட எழுதிய அந்த ஓலைச்சுவடி அடியன் தலைமைக்கு பாக்கியம் கிடைச்சது. அது உண்மையிலேயே பெரிய பெரிய பாக்கியம். அது குருநாதர் கூட போனதுனால வச்சாங்க. 24 தீர்த்தத்திலே நீராடினா ஒவ்வொரு தீர்த்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் அடியன் இது மட்டும் இந்த விஷயம் மட்டும் 24 தீர்த்தங்கள் சொல்லிட்டேன். தீர்த்தங்கள் பலன் மட்டும் சொல்லல. அது அடுத்த முறை சொல்லிடலாங்க ஐயா. நமச்சிவாய். ஒரு தரம் போனதே இவ்வளவு விளக்கம் சொல்றீங்க. இன்னும் ஜனம் போன எப்படி சொல்லுவீங்க? ஒரு தரம் போனதே இவ்வளவு வேகத்தை குறிச்சு நீங்க எல்லாருக்கும் இன்னும் சிறப்பு சொல்லிடுவேன். நமச்சிவாய்.
அது சிவம் வாழ்கை மூன்று செய்தே வாழ்க உடன் வாழ்க சருவே ஏ மண்ணில் வாழ்க யானை கண்ணனுக்கு வாழ்க மாறிடா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிடா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் திருவாசகத்துல மட்டும்தான் பிறந்த குழந்தையில இருந்து 80 வயது தாழ்த்தி 80 வயது முதியவர் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய சிந்தனைகளும் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் தொடர்ந்து வாருங்கள் சுவாமி, எல்லாரையும் பார்த்து எனக்கு மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமை நாம 8:30க்கு இதே நேரத்தில் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியின் பல்காலம் நீர்ந்து வணங்கி இந்த அளவுல இதை நிறைவு செய்கின்றேன் சுவாமி. அடியார்கள் எல்லாம் உத்தரவு திருவடி வணக்கம் வாங்கிக்கிறேங்க ஐயா. திருவடி வணக்கம்.